ஹாய்டா, இது பார்க்க போகிறது விமிக்கு கூட ஒன் ஷார்ட் ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு மை பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது ரவுமி விக்கெட் ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப டயர்டாக வந்துட்டு டோர் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்துருக்காங்க ஒரு பர்சன் அவ்வளோ ஹார்ட் ஆடிட்டுருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க ஜவுக்கு ஆஃப் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் லாக் பண்ணிக்கிறாங்க. சொல்கிறாங்க தூக்க சொல்கிறாங்க. அப்படியே அந்த பர்சன் அப்படியே தூக்கிக்கிட்டு டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த சோஃபாவில் உட்காரிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஆஃபீஸ் லாக் பண்ணிக்கிறாங்க. வீடு பார்க்க ஒரு மாதிரி எம்டியாக இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு பேச மாறி போயிடுது. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலி அப்படி சொல்ல ஓகே ஒன்னோட கோவம் வந்து பாசிட்டிவ் ஆகிடும் உங்க சொல்கிறாங்க. இப்போ பர்சன் கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அவங்களை எப்படினாக்கா ஒரு சோஃபா லைட் ஆகிட்டு அவர் மேலே போய் எடுத்து படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் மேலே படுத்துக்கிறாங்க. போயிட்டு தாங்குவியா கேட்குறாங்க. நான் தாங்குவேன் சொல்கிறாங்க. சரி சொல்லி என்ன சொல்ல வந்தா கேட்குறாங்க. அது குழந்தைங்க இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. குழந்தைங்க டே இல்லாமல் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு என் மேலே ரொம்ப பாசம் லவ் அதிகமாக இருக்குது. சரியா ரொம்ப மிஸ் பண்ணது போல. இப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்லிருக்காங்க. நம்ம ஜிம்மி ஜெக்கெட் ஓகேவா ஜெக்கெட் பார்க்குறாங்க. அது உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா. எனக்கு நல்லா தெரியும் ஓகே சொல்லிட்டு அவர் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஆசை உன் கூட மட்டும் தனியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜெக்கெட் சொல்கிறாங்க. தெரியும் உனக்கு நான் என்ன தான் லவ் ஈக்குவலாக கொடுத்தாலும் கூட உனக்கு என் கூட தனியாக இருக்கணும் அப்படி தானே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறேன். ஆமாம் எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க நம்ம கூட இருக்காங்க சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க எனக்கு தெரியும் நம்ம குழந்தைங்க அப்புறம் நம்ம டே சொல்கிறாங்க. உன் அண்ணன் சரியா சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. தெரியும் என் அண்ணன் என்னை பாசக்கார அண்ணன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க எனக்கு டே ரொம்ப நல்லவர் பாவம் அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க என் டே வந்துட்டே சொல்கிறாங்க. நான் காலேஜ் நான் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ என் ஜேக்கே என் டே ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம டே ஓகே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஓகே நம்ம டே வந்துட்டு நமக்காக டைம் கொடுத்துருலாம் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமே டே இருக்காத ட்ரிப்பு பிளான் பண்ண சொல்லிட்டு ஓகேவா நீ ஒன்றே ட்ரிங்க் பண்ணி வளரிக்கா சரியா சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. அன்றைக்கி ஆஃபீஸில் வளரிக்கா சரியா அதை டே லிசன் பண்ணியிருக்கான் ஓகேவா. எனக்கு நீ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்லிட்டு அதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஓகேவா அவனோட பாடி வரப்போகுது ஸோ நீ ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக தான் அவனை விட்டு போயிருக்கான். உன்னை என்ன தனியாக விட்டு போயிருக்கான் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு வேளை உனக்கு இப்போ காலேஜில் எக்ஸாம் போயிட்டுருக்கா போடனா கறி போயிருக்கல சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் ப்ரொஃபஸர் ஓகேவா. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை ஓகேவா நான் எக்ஸாம் போயிருந்தாலும் நான் வந்து போய் எக்ஸாம் இல்லை கூட போயிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டா ஜிம் கேட்குறாங்க. டவுட் இல்லை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எதுக்கு ஜங்கா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது நீ அவ்வளோ அழகாக இருக்கேஜிக்கு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அழகுது நான் ஜிம் கேட்குறாங்க. அழகு லவ் சரியா லவ் கேர் அதிகம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன நம்ப மாட்டியா சொல்கிறாங்க. நம்புறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ இந்த ஃபேமிலியோட ஒரு பில்லர் தெரியுமா சொல்கிறாங்க. பில்லரா ஆமாம் அந்த ஃபேமிலியை ஹோல்ட் பண்ணுற ஒரு பில்லர் நீ தான் ஓகேவா. என்ன டேவை பேபிஸ் அழகாக பார்த்துக்கிற தெரியுமா. நீ ரொம்ப சின்ன பையன். நான் கூட நினச்சேன் ஒரு வேளை உங்கள்கிட்ட சொல்லி மனசை மாற்ற வைக்கலாம் உனக்கு சொல்லி பெரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நேரமும் லவ் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா. எனக்கு டேவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அப்போ எப்படி நான் லவ் பண்ண சொல்லிட்டு ப்ராமிஷன் நம்ப முடியும் தெரியுமா. நீ என் கூட இப்போ லைஃப் வாழும் ப்ராமிஷன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எனக்குமே லவ் வந்தும் போல சொல்கிறாங்க. நீ ஹெல்ப் பண்ண நல்லா ஜெக்கே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எனக்கு நான் ஜெக்கே லவ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அவனோட தம்பி மேலே லவ் வந்துருச்சு. அவன் தம்பி பேச லவ் பண்ணுறான். செகண்ட் அவனுக்கு எனக்கும் அவன் லவ் வந்துருக்கு. ஆனால் அதை சொன்னால் என்கிட்டே தாங்கி பண்ண தெரியலையே சொல்கிறாங்க. எனக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல பங்கு தெரியல. ஆனால் எப்படி என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு என் அண்ணனை வந்து ஹர்ட் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை சரியா. எனக்கு உங்களுக்குள்ளே நான் வரேன் அவ்வளோ தான் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அதை வந்துட்டு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுங்க அப்பா அம்மாவே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டிக்கு ஸ்டார்டிங்கில் கோவம் பயம் சரி ரெண்டு பசங்க ஒரே பையன் மேரேஜ் பண்ணி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம் இருக்கும் சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மா கூட தான் சொல்கிறாங்க. ஆனால் என் அண்ணன் பேசி சமாளிக்க வச்சுட்டாருல சொல்கிறாங்க. ஆமாம் சுகர் எங்கள் பெஸ்ட்டு இல்லை சொல்கிறாங்க. பெஸ்ட்டு தான் என்ன பண்ணுறது ஏன் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும் இல்லை எல்லாரும் உனக்கு பக்கத்து பார்த்துருக்காங்க நீ எவ்வளோ கேர் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஜெக்கி பார்க்கணும். ஆமாம் சொல்கிறாங்க. அதே எல்லாருக்கும் நம்பிக்கை சரி ஓகே கண்டிப்பாக நீங்கள் நம்ம 3 பேரும் நல்லா ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க ஜிமின் நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு என்ன குறைச்சல் வேறு ரெண்டு ஹாபிஸ் இருக்கீங்க. ஏஞ்சல் மாதிரி பார்த்துக்கிறீங்க என்ன செகண்ட் வந்துட்டு 2 குழந்தைங்க 2 ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கும். உங்ககிட்ட ஃபைட் பண்ணுவாங்க 2 பேருமே கேட்கடி ஃபைட் பண்ணுவாங்க. என்கிட்ட கூட ஃபைட் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜாலியாகவும் இருக்குது. நல்லா பார்த்துக்கிறீங்க. எனக்கு என்ன கஷ்டம் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். நான் கூட பயந்துட்டேன் எங்களா ஆஃப்டர் மேட்சுக்கு கூட ஹார்ட் ஆகிடும் சொல்லிட்டு நான் இதுக்கு தான் ஹார்ட் ஆக போகிறேன் சொல்லி ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு எப்பயுமே உங்கள்கிட்ட பேர் பண்ணி ஜிம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ மட்டுமா சொல்கிறாங்க. இல்லை நான் அப்புறம் நம்ம 2 பேபிஸ் சொல்கிறாங்க. அப்படி அம்மா ஃபியூச்சரில் வர போகிறீங்க 2 பேபிஸ் சொல்கிறாங்க. ஜிம் போயிருங்க இன்னும் 2 பேபிஸ் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஏச்சங்கா என்ன பேசிட்டு இருக்கா எனக்கு ஏற்கனவே நமக்கு 2 பேபிஸ் இருக்காங்க போதும் சொல்கிறாங்க. நானும் டேவும் பிளான் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. பிளான் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு திரும்ப பிளான் பண்ணிட்டேன் ஓகேவா கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் பேபிஸ் வேணும் அப்படியே ஜெக்கி சொல்கிறாங்க. இரண்டு காம 2 பேரும் பாய் பேபிஸ் தானே இருக்காங்க சொல்லிட்டு உண்மையான டைம் வேணும் பாய் பேபிஸ் தானே அப்புறம் நம்மளுக்கு அந்த 2 பொண்ணுங்க வேணும் சொல்கிறாங்க. பொண்ணுங்களா நீங்கள் பொண்ணுங்களா வேணாண்டா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற போது எல்லாரும் பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா. நம்ம சுவாக எங்கே பொண்ணு இருக்கா நம்ம காய் பக்கம் கூட
பொண்ணு இருக்காங்க. செகண்ட் நம்ம யூனிக்கு ஷூ அவன் கூட அதெல்லாம் நாமினேட் கூட பொண்ணு இருக்காங்க. சரி எல்லாருக்கும் பொண்ணு இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் தானே பசங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜம்க்கு அங்கே பாரு, எனக்கு இப்போ பாய் பேபிஸை போகணும்னு சொல்லிட்டேன், நீ தானே சொன்ன ஒரு டைம் எனக்கு கேர்ள் பேபிஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. நம்ம எனக்கு பேபி பிறந்தல நீ சொன்னப்போ எனக்கு கேர்ள் பேபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு நம்ம பசங்க பிறகு தான் தோணுச்சு, ஓகேவா நம்ம பசங்களை இப்போ நான் பார்த்துருவோம், அப்போ எனக்கு கேர்ள் பேபி ஆசை போயிடுச்சு ராஜுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஆமாம் நான் குப்பி எனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு வந்து போன் டைலாம் போட்டுவிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு அப்போ எனக்கு கேர்ள் பேபி ஆசை போயிடுச்சே சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு 2 பசங்களும் போன் டைலாம் போட்டு பார்த்துட்டேன், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவங்களுக்கு இப்போ தான் போன் டைலாம் போடுறது இல்லை, அதனால எனக்கு அதே போதும்னு சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறவங்க பாரு டீமுக்கு குக்கினுக்கும் பாரு ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு, ஓகே நம்ம செகண்ட் பேபி பிளான் பண்ணலாம் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் பேபி நம்ம டீமின், செகண்ட் பேபி குக்கின் அவ்வளோதான் சொல்கிறாங்க. டே அப்படி இல்லை அவங்கள்ட்ட இன்னும் சரியா நமக்கு இன்னும் 2 குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா ஆசை தான் உனக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க பாரு ஜிம்மின் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுத்தர ஓகேவா. ஜிம் பார்க்குறேன் அக்காங்க பாரு யாரும் பெற்றுத்தர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நீ பெற்றுறமா வேறு யார் பெற்றுருவா சொல்லி ஜெகி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு நான் வந்து வேறு யோசிக்க சரியா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேங்க நானும் டேபிள் பிக்ஸ் பண்ணிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் பிக்ஸ் பண்ண போதுமா, நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. நீ நான் பர்மிஷன் கொடுக்குறது ஜெகி சொல்கிறாங்க. என்ன நீ நான் பர்மிஷன் கொடுக்குறது ஜெகி கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்க்கு அங்கே பாரு நீ என்ன சொல்கிற கேட்குறாங்க. அங்கே பாரு அது சொல்கிறாங்க இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் நார்மலாக இருக்கும் ஓகேவா. டே வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெகி சொல்கிறாங்க என்னன்னு. ஆமாம் ஃபஸ்ட்டு பேபிஸ் எப்படி ஈக்குவலாக 2 பேபியாக பிறந்தாங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி ஏன்டா நினச்சிருக்கேன் அண்ணன் தம்பியும் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கோம். ஜெகி சொல்கிறாங்க அட பாவி இன்னசென்ட்டாக பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்கேன் நீ ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்த்துட்டு நான் இன்னசென்ட்டா ஜெகி சொல்கிறாங்க. ஆமாம் இன்னசென்ட்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க நான் இன்னசென்ட்டாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ பாதி தான் இன்னசென்ட்டு பாதி இன்னசென்ட்டே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் அவன்கிட்ட பேபி ஃபேஸும் இருக்குது அப்புறம் வந்து ரகட் பாய் ஃபேஸும் இருக்குது சரியா சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்குறாங்க அது அப்புறம் சொல்லிட்டு ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே இப்போ சொல்ல ஜிம் இப்போ ஜெக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க குழந்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் ஓகேவா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க கரெக்டு பேபிஸ் பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜெக்கி ஜிம்மில் பேசிக்கலாம் ஒரு மாதிரி அந்த ஹேரில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா சொல்லிட்டாங்க. அவனா தானே இருக்கா ஜங்கா அப்புறம் ஏன் சொல்லிட்டாங்க இல்லை நீ டெய்லியுமே ஜாப் போயிடுறியா இப்போ நீ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்க சொல்கிறாங்க. ஓ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணுமா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லல இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா ஒருவேளை நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நினச்சிக்கேன் நான் நினைக்கிறப்ப வந்து பார்த்துருப்பேன் அட்லீஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் நம்ம நீ ஒர்க் பண்ணி வச்சுக்க இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம்ல எல்லா கேங்ஸும் ஒன்றா இருக்கும் எல்லா பார்ட்னர்ஸும் ஒன்றா இருக்காங்க நீ மட்டும் தானே என் கூட இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஒருவேளை நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு டெய்லி எம்பாரஸாக ஃபீல் ஆகும்டா சொல்கிறாங்க. ஏன் ஜெகி கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா சொல்கிறாங்க. ஏன்டா ஒவ்வொரு டைம் ஃபேமிலி டின்னரில் சாப்பிட்றப்பவே ஹேங்ஸ் டேஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா நம்ம சின்ன ஹேங் அதுக்கப்புறம் நம்ம ஹேங் அதுக்கப்புறம் காய் ஒயின் எல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா நம்பிட்டு இருக்கா தவிர எல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. ஏன் ஜெகி கேட்குறாங்க ஏன்டா அங்கே இருக்க கூட சும்மா இருக்கீங்களா ஃபேமிலி டின்னர் போகிறோம் நம்ம நம்பிட்டுருக்காங்க வீட்டுக்கு அங்கே போனால் டேஸ்ட் பண்ணுறீங்க சுகா வீட்டுக்கு ஒரு 1 வீக் இவங்க எப்படினாக்கா வீக்கெண்டில் ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒருத்தவங்க ஃபேமிலி டின்னர் இருப்பாங்க ஓகேவா அப்போலாம் இவங்க யாரும் பண்ணால் கேதர் ஆகுங்க. அப்போ கூட நம்ம டிவி ஜெயிக்க சும்மா இருக்க மாட்டாங்க ஜிம்மி பார்க்குறப்பலாம் கிஸ் பண்ணுறலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீச் பண்ண மாதிரி மெயினாக அவங்க இப்போ தான் மேரேஜ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தெரியுமா. இதே நம்ம ஒன்றா ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வச்சுக்கோங்க அவ்வளோதான் அங்கே யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ஓகேவா நம்ம ரொமான்ஸில் பார்த்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. நாங்கள் அப்போலாம் பண்ண மாட்டோம்டா ஜெக்கி சொல்கிறாங்க. யார் நீ என்னை நம்பிட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது அவ்வளோ லவ் தான் அவங்க மேலே அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் லவ் தான் சொல்கிறாங்க. அப்படி லவ் இல்லையா சொல்கிறாங்க. லவ் தான் இருந்தாலும் வந்து ரொம்ப மோசம் ஜெக்கி ஜிம் ஜெக்கி லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்க என்ன சொல்லி ஜெக்கி ஜிம் டிக்ரேஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐயோ அமைதியாட்டா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற ஹாப்பியாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் அப்படியே இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க பாரு நீ இப்படி சொல்லி எனக்கு வந்து வீட்டில் இருக்கும் ஓகேவா அப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ரிப்பில் விட்டுருவோம் சொல்கிறாங்க. ட்ரிப்பில் ஆமாம் இப்போ எல்லாரும் போயிருக்காங்க ஃபேமிலி ட்ரிப்பு அங்கே போய் விட்டுருவா கேட்குறாங்க. ஆச்சு அப்படி இல்லைடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க பின்னே என்ன உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ ஆசை இருக்குன்னு தெரியுமா அவங்க கூட பைக்கில் போகணும் எனக்கு அதே அகைன் வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அகைன் சொல்கிறாங்க எனக்கு உன்னை போய் காலேஜ் கூட்டு போய் ஷாப் பண்ணணும் அப்புறம் வெளில போகணும் ஷாப்பிங் போகணும் மூவி போகணும் ஓகேவா அந்த வீக்கை ஃபுல்லாக இந்த என்ஜாய் பண்ண வீக்கெண்ட் ஃபுல்லாகவே நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு தெரியும் ஓகேவா காலேஜ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு நீ போய் பார்த்து ஆகணும் ஓகேவா எக்ஸாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இப்போனாக்கா நீயும் வந்து பிஸியாக இருப்பேன் ஃப்ரீயாக இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்றேன் அப்புறம் பிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா பிக் பண்ணிட்டு ஜாலியாக நம்ம பேர் ஹாப்பி என்ஜாய் பண்ணுவோம். ஜெக்கி சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு தானே இருக்கும் நான் குக் பண்ணி தருவேன் நீ சாப்பிடணும் ஓகேவா நம்ம ஜாலியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கா சொல்லிட்டு சரி ஜிம்மி ஓகே உனக்கு என்ன இவ்வளோ ஆசை அப்படின்னா சொல்லுங்க. ஆமாம் எனக்கு மேரேஜ் பண்ண உடனே அங்கே வந்து கம்பெனிக்கு போய்ட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒர்க் வந்துருச்சு நாங்கள் வந்து ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் நீ பிஸி ஆகிட்டியா எனக்கு என்ன பண்ணுறது டைமே கிடைக்கல சரியா நம்ம லவ் பண்ணுறப்பவும் இப்படினாக்கா நீ வந்து லவ் சொல்ல மாட்டேங்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து நான் சொல்கிறேன் உனக்கு எல்லாமே பண்ணேன் நீ பாய் ஃப்ரெண்டாக நினச்சி நான் பண்ணேன் நீ எனக்கா ஏதோ ஒன்று பாய் ஃப்ரெண்டோட ஃபீல் பண்ணுறா பார்த்தா இதை ஓகே பண்ணிட்டு தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க நான் அப்படி பார்க்குற ஜெக்கி எனக்கு ஒன்று பாய் ஃப்ரெண்டாக பார்க்க தோணுச்சு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எப்படி சொல்லுவேன் அந்த டைமில்
எனக்கு நீ உங்க கூட பண்ணுறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இவன் நம்ம கூட வெளியே வர போயில என்னை வந்துட்டு நீ தான் பாய் ஃப்ரெண்டு கூட நினச்சாங்க அப்போ சொல்கிறாங்க. அப்போ அது உண்மை தானே சொல்கிறாங்க. அந்த டைமில் நான் சொல்லலையே சொல்கிறாங்க. நீ தான் சொல்ல நான் முடிவு பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க நீ தான் கேடி பையனாச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேங்க ஜெகி பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பி தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இப்போ அப்பா அம்மா கூட சொல்கிறாங்க நான் ஒன்றும் நினச்சி பார்க்குறடா இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் என் மாதிரி உணவு தான் ஒரி பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன பார்த்தியா ஆமாம் உன்னை நினச்சா ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. ஜிம்மி எப்படி இருக்கான், ஜிம்மி ஓகேவா, ஜிம்மி ஹாப்பியாக இருக்கானா, ஜிம்லாம் கஷ்டப்படுதா சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா. சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் நான் ஆன்டி கேமரா கேரிங் இருக்குதா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சரியா எனக்கு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்கு என்ன கஷ்டம் நீங்கள் 2 பேரும் அழகாக பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை 2 பேர் கூட லைஃப் வாழ்ந்துட்டு ரொம்ப சாதாரண விஷயம் தான் சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது நல்லா பிரச்சனை. ஜிம் கேட்குறாங்க ஜெகே பார்க்குறாங்க ஆமாம்ல சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் என்ன உன் அண்ணனுக்கு கூட கிஸ் பண்ண மட்டும் பல டைம் சொல்கிறீங்க கேட்க மாட்டேறா ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஏன் ஜெகே கேட்குறாங்க நீ கிஸ் பண்ண சாப்பிட்டு பண்ணுடா அவன் கிஸ் பண்ணி அது பைட் பண்ணுவான்டா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க நான் ஒன்று கேட்க வரேன் சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்கிட்ட நான் சரியா சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே படி ஜிம்க்கு ஒன்று கேட்குறாங்க. ஜிம்க்கு பார்க்குறேன் பொறுக்கி ஜிம் ஜெகே அடிக்கிறது என்ன கேட்குறா சொல்கிறாங்க. ஜெகே கொஞ்சமாக சொல்ல நீ சொல்லுறது ஜிம் ஜெகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க சொல்லி நான் அவனா சரி ஜெகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது ஜெகேன்னு அடிவாங்க சரி நிச்சயமாக சொல்லி என்கிட்ட நானும் ஃப்ரெண்டு பண்ணல ஜிம் நீ ஜெகே சொல்கிறாங்க. காசு நீட்டு சொல்லுவல அடிக்க நீ ஃப்ரெண்டு மாதிரி உங்க காசு நீ சொல்லுவல நீ சொல்லுறது ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம் ஜெகே கெஞ்சான்னு சொல்லி யாருன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க 2 பேருமே சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க 2 பேருமே ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜெகே பார்க்க நீ போய் சொல்கிற அவன் தானே ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் ஜெகே லைட்டாக அடிக்கிறாங்க. கேடி போயிட்டா நீ சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜெகே அடிச்சிட்டு இருக்காங்க. ஜெகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு புரிஞ்சுக்கிட்டான் பற்றி யார் சொல்கிறாங்க எப்பவுமே புரிஞ்சுப்பேன்டா அவனுக்கு உண்மை டைம் வரும் அண்ணன் கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க ஆமாம் என் டேம் ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு ஜெகே ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க அப்போ ஒன்று ஒய்ஃப் பிடிக்க நானும் டே தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே அப்புறம் பாத் பண்ணலாமா எனக்கு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறேன் ஒன்றா பாத் பண்ணலாமா சொல்லிட்டு ஒன்றா வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்றா பாத் பண்ணி டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம எவ்வளோ டேஸ் ஆகுது ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் கரெக்டு தான் நம்ம 2 டேஸ் ஆயிடுச்சு ஒன்றா பாத் பண்ணிடல ஆமாம் சொல்கிறாங்க. பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத் பண்ணுமா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க வா சொல்லிட்டு ஜெகே ஜிம் 2 பேரும் போகிறாங்க போய் பாத் பண்ணுறாங்க. ஜெகே பாத் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க லைட்டாக சும்மா கிஸ் தான். ஜெகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பையனை கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிம் இன்னும் ட்ரெஸ்ஸாக செஞ்சு படிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா எனக்கு குக் பண்ண சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க வா ஜெகே தான் ஜிம் கூட்டிட்டு போய் கவுண்டர் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ சொல்கிறாங்க நமக்கு மேரேஜ் ஆன ஸ்டார்டிங் ஞாபகம் வர சொல்கிறாங்க. அப்போது ஒரு மாதிரி இருக்கும் எப்படின்னாக்க டேவும் என்னை பார்த்துட்ருப்பான் நீ என்னை பார்த்துட்ருப்பேன் எனக்கு அவங்க 2 பேரும் யார் பார்க்குறதே தெரியாது. நான் பாவம் 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்ருப்பேன் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீயே சொல்லுவேன் நீ போயிட்டு உட்கார சொல்லுவேங்க நான் ஹால்க்கு போய்ட சொல்கிறாங்க. கரெக்ட் இல்லை ஆமாம் அப்போ 2 பேரும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வர அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் என் டைமில் ரொம்ப பாவம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க ஆமாம் ஜெகே சொல்லிட்டு வெஜிடபிள் கட் பண்ணி தராங்க. சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்ருக்காங்க 2 பேருமே ஜிம் கேரட் சாப்பிட்ருக்காங்க. ஜெகே வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணி குக் பண்ணிருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. 2 பேருமே சோஃபா உட்காந்துருக்காங்க. டிவி பார்க்கலாம் டிவி ஆன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் ரொமான்டிக் சாங் தான் ஜிம் டாக்கர் இந்த சாங் கேட்க ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படி சொல்லணும் அப்படி ஜிம் கேட்கல ஒரு ஸ்ட்ராங் பைட்டு ஜிம் பார்க்கலாம் அம்மா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு என்ன ஜெகே பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. அப்புறமா ஜெகே பார்க்குறாங்க பாதிட்டே அண்ணா தான் சரியா சொல்லிட்டு குக் பண்ணிட்டு யார்ட்டையுமே என் பையன் நான் சரியா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. இந்த 1 வீக்குக்கு நீ யாரை பற்றியும் பேசக்கூடாது சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் இந்த 1 வீக்குக்கு இப்போதுலேருந்து யாரை பற்றியும் பேசக்கூடாது ஓகேவா நம்ம அப்படின்னாக்கா அவங்க வர வரைக்கும் சொல்கிறாங்க. ஜம்கா சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் ஃபோன் பேசுகிறவங்க பேசிக்க ஓகேவா நீ தனியாக போய் பேசு ஆனால் என் கூட இருக்கும்போது யாரை பற்றி பேசக்கூடாது ஓகேவா என் கூட மட்டுமே என்னை பற்றி மட்டுமே ஒன்று பற்றி மட்டுமே ஜெகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஃபஸ்ட்டு விட நீ ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறது இருந்துட்டு போட்டோம் ஜெகே சொல்லிட்டாங்க. ஜிம் சரியாக சொல்லிட்டு ஜிம் சாங்கை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெகே 2 நெக்கியுமே இந்த மாதிரி இருக்காங்க. இந்த பக்கமும் பைட் பண்ணுறாங்க அந்த பக்கம் பைட் பண்ணி மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் அப்படியே இருக்காங்க. ஜெகே பார்க்குறாங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐயோ இப்படி பேசாதரா ஜிம் சொல்லி ஜெகே அடிக்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க இதுக்கு ரொமான்டிக்காக பேசினா சொல்கிறாங்க பிடிக்காதா ஜெகே சொல்கிறாங்க பிடிக்கும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இந்த மாறி இருக்குடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறீங்க ஏன் சொல்கிறாங்க எனக்கு எதுவும் இன்னும் டிஃப்ரெண்ட் வேடாக இருக்குது வீட்டில் நீ நான் மட்டுமா இருக்கோமா எனக்கு எதுவும் இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க பேபிஸ்னாக்கா பேபிஸ் இருக்காங்க கிஸ் பண்ணாதுன்னு சொல்கிறேன் டேர்னா கூட அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ நான் தனியாக இருக்கிற மட்டும் போயிடுவோம் இப்போ கூட ஒரு ரீசன் சொல்லுவா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜெகே சொல்கிறாங்க. ஜெகே ஒரு மாதிரி இப்போ உனக்கு பிடிக்கல போல இருக்கு உனக்கு ஞாபகம் டே மாதிரி பேபிஸ் மாதிரி தான் நீ மேலே ஞாபகம் இல்லை உனக்கு அப்படி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் அப்படி இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெகே வந்துட்டு இப்போ நாங்கள் தள்ளி உட்காடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க தனியாக உட்காந்து போச்சு எனக்கு இப்போ ஜிம் வந்துட்டு ஜெகேட 2 லெக்குக்கு சென்டரில் உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தா ஜிம் ஜெகே எஞ்சி தண்ணி உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம் தான்
ஜங்கு அங்கே வா ஜங்கு அவசரம் வரலடி போக சொல்கிறாங்க. ஜெக்கி எங்கள் மாமா ஜிம் கூப்பிட்றாங்க. ஜெக்கி வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியல அங்கே வா என் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வேணாம் ஜிம் நீ பொய்யா கூப்பிட்ற உண்மை தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிஜமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் கொஞ்சம் க்ளோஸாக போகிறாங்க. ஜெக்கி கிட்ட ஜெக்கி போகிற என்ன அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜிம் ஜெக்கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. ஜெக்கி ஒரு ஒயிட் ஷர்ட் தான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக போட்டுக்காரு. குட்டி ஷார்ட்ஸும் அது போட்டுக்காரு. அழகாக இருக்காரு. ஜிம் கிட்டே போயிட்டு ஜெக்கி ஷர்ட் போட்டு அப்படியே அன்பண்டல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஐயா இந்த ஹஸ்பண்ட் ஷர்ட்டை ரொம்ப அன்புடன் பண்ணுறா பண்ணக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் கோமா இருக்கிறவங்க தானே பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ கோமா இருக்க அப்படின்னாக்கா நம்ம சமாதானம் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகேவா இது கிடையாது. ஓகே எனக்கு ஒன்று ஃபீல் பண்ணணும் ஒன்று ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படி தான் நம்ம பக்கத்தில் வருவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவருக்கு தெரியும் ஜிம் ஃபேக்காக அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன போவோம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் போவோம் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போவோம் தான் எடுத்து ஜிம் தான் எடுத்து போகலான்னு பார்க்குறாங்க. டக்குன்னு ஜெக்கி ஜிம் எடுத்து அப்படி மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. சாரி ஜெக்கி சொல்கிறாங்க நீ இருக்கே நீ ஏன் ஜெக்கி இப்படி இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் நான் உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை சொல்கிறாங்க. யாரும் உனக்கு மெச்சூரிட்டி இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை நான் பாவம் எனக்கு சின்ன பையனா ஜெக்கி சொல்கிறாங்க. நீ சின்ன பையனா நம்பிட்டேன்டா ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நம்ப ஓகேவா நான் ரொம்ப சின்ன பையன் நீட்டு எல்லாம் மெச்சூரிட்டான பசங்க ரெண்டு பெரிய பசங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்புறம் எதுக்கு பெரிய பையன் லவ் பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி போய் நான் சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்த பையன் தான் எனக்கு வேணும் நான் வந்து மேரேஜ் பண்ணி பண்ணிட்டே சொல்லிட்டு எதுக்கு போய் வானன்ட்டு அழுது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க அப்புறம் சின்ன பையன் இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கி அமைதிருக்காங்க. எதுக்கு யாரும் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நீ தான் சொன்ன சின்ன பையன் இப்படி ஒன்றும் தெரியாது உனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க நடிக்கிறியா ஜிம் தான் ஜெக்கி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க பண்ணுவியா நடிக்கிட்டு இருக்கா ஜிம் தான் ஜெக்கி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பா மட்டும் சண்டை போட்டேன் என் அண்ணாக்கிட்ட சண்டை போட்டேன் என் அப்பா மட்டும் சண்டை போட்டேன் அண்ணனுக்கு சண்டை போட்டேன் ஏதாவது சண்டை போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்றும் தெரியாது பையன் நீங்க ஜிம் தான் ஜெக்கி போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம் எடுத்தது மேலே ஹக் பண்ணி படுக்க வச்சுருக்காங்க. கொடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஜாலியாக இருக்குது எப்படி இருக்குன்னு எனக்கு ஆசை ஓகேவா நீ பாட்டுக்கு சொல்கிறாங்க நான் இப்படி தானே இருக்கேன் ஓகேவா அதுக்காக டீ பேப்ஸ் தாமலாம் எனக்கு இருக்குமா சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது ஆனால் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்லாம் சொல்கிறாங்க. சரி விட்டு கொடுக்குறேன் ஓகேவா ரொம்ப அழகாக ஜிம் தான் ஜெக்கி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் படி ஜெக்கி இருக்குல்ல க்யூட்டாக பெக் பண்ணுறாங்க. சரி இன்னும் ஒன்று சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு நிறுத்துறாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உனக்கு எத்தனை வேணும் வாங்கி வந்தா ஜிம் அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக ஜெக்கி செம்ம ஹாப்பி. ஜெக்கி ரொட்டேட் பண்ணிட்டு பெட் இப்படி சோஃபா ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ அவர் கொடுக்குறாங்க நானும் கொடுப்பா சரி ஜெக்கி கொடுத்துட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி அவருமே பார்க்குறாங்க. பண்ணி பையன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் சொல்கிறாங்க அவனுக்கு பண்ணி பையன் தான் உங்களுக்கு பண்ணி ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஜிம் தான் ஜெக்கியோட கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பி. ஜெக்கி ஜிம்மும் ரொம்ப ஹாப்பி ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அங்கே பாரு ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு ஓகேவா ப்ளீஸ் ஜென்டிலாக ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் ஜென்டிலாக தான் இருக்கேன் டே தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் டே ஒரு பேச ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி அப்புறம் ஓகே எனக்கு பேசலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி தான் ஜிம் போகிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே போதுமா ஜிம் தான் இப்போ ஜெக்கி வராது ஹேர் பண்ணி வராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இன்னும் வேணும் சொல்கிறாங்க. வேணுமா இன்னும் விருப்பம் இல்லை கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சார் ஜிம் ஜெக்கிட்ட அழகாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஃபோன் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க ஃபோன் எடுத்து சொல்லிட்டாங்க. ஜெக்கி ஜிம் எடுத்துறாங்க. ஜெக்கி எடுத்துறாங்க. ஏன்னா ஜிம் இப்போ ஜெக்கி எடுத்து பார்க்குறாங்க. வீடியோ கால் அவர் தெரிஞ்சுக்கிட்டே அக்கா அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. அட்டன் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கால் வைக்க போகிறாங்க. நம்ம அதுக்குள்ள இருக்கா ஜிம் சொல்லிட்டு வாய்ஸை பார்த்தா நம்ம நேரில் பேச வீடியோ கால் பேசுறது டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஆடியோ காலுக்கும் வீடியோ காலுக்கும் போ ஜிம் பார்க்குற டே சொல்லிட்டாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கி ஜிம் மேலே படுத்திருக்காரு. இது பார்க்குற டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கத்தில் பேபி சொல்லிட்டாங்க. டக்குன்னு ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம் தான் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாவி ஏன்டா அப்படி பண்ணுற ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அது தெரியாமல் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதான் பண்ணியிருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க அண்ணன்டா ஓகேவா அவனை விருப்பத்துக்கு யார் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க. அவனை விருப்பத்தை வச்சு வந்து இதெல்லாம் பனிஷ் பண்ணுவான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இருக்கட்டும் சொல்கிறாங்க. அது பாவி எப்படி சொல்லி ஜிம் தான் வந்துட்டு ஜெக்கி அடிக்கிற ஹிண்டா சொல்கிறாங்க. ஜெக்கி எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு ஜிம் தான் எங்கே ஷர்ட்டு சொல்கிறாங்க இங்கே இருக்குதா சார் ஜெக்கி அதை கூப்பிடுறாங்க. ஜிம்க்கு ஹேர் ஃபிக்ஸ் பண்ணி தள்ளி போச்சு. ஜிம்மில் ஜெக்கி தள்ளி போடுறாங்க. நான் தள்ளி போடும் ஜெக்கி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சரி அவங்க தான் இரு சார் ஜிம் தான் ஃபோன் அகைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஃபோனை பிக் பண்ணிட்டு சொல்லி ஜிம் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க பேசிட்டாங்க. டேட்டின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ ஜெக்கி முறைக்கிறாங்க. என்ன கூப்பிட்ற போட்டு ஜங்கக்கான்னு கூப்பிடுவோம். அது டேட்டின் மட்டும் எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்தியா அது ஜெக்கிக்கு வந்து பொசுவாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க பாவி அவங்க கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் எப்படி பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு டே சாப்பிட்டியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் சாப்பிட்டேன் நீ சொல்கிறாங்க சாப்பிட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் நெக்குள்ள அவ்வளோ கிக்கிஸ் இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. 2 weeks அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்போ பார்த்தாக்க இவ்வளோ தட்டி ஆகிட்டானே டே பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பண்ணி போயிடப்பா பண்ண வேலையாக இருக்கும் சொல்லிட்டு டே தான் வந்துட்டு வெப்சைட் மிஸ் பண்ணுறாங்களா அதான் சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. டைம் குக் மிஸ்ட்டாங்க அம்மா அப்படின்னு வெப்சைட் ரெண்டு பேர் பார்க்குறாங்க. என்னம்மா ஆசைட்டாங்க இன்னைக்கு வரும்னு சொன்னியே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அழைச்சிட்டாங்க நாங்கள் மார்னிங் போட ஈவினிங் வரும்னு சொன்னால நைட் ஆகிட்டு வரலாம் சொல்லிட்டு வெப்ஸ் கேட்குறாங்க. அதுமா நாளைக்கு வரேன் சொல்லிட்டு நாளைக்கு வந்துடுவியா வெப்ஸ் கேட்குறாங்க. நாளைக்கு வந்துடும் செல்லம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம
டைமிங் பார்க்குறான். ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. நீ எப்போ ஒரு அம்மா கூட்டிகிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துடும்ப்பா சீக்கிரம் அம்மாவுக்கு எனக்கு ஒர்க் முடிஞ்சு வரோம் சொல்கிறாங்க. அப்படியா சீக்கிரம் வந்துடுறியா அம்மா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்க செல்லும் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம குக்கிங் பார்த்து மம்மா மிச்சியோ அப்படி சொல்லிட்டு நம்ம குக்கிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் மிஸ் டூடா எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே மம்மா நேடா மம்மா பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகேடா கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னடாம்மா சொல்கிறாங்க. பேபிஸ் பத்திரம் பார்த்துக்கோ நீயும் பத்திரமா இதே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க நான் பத்திரமா இருக்க சரியா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நீங்கள் பேபிஸ் பற்றி ஒரு பண்ணாத ஓகேவா நீ ஹாப்பியாக சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சரி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்னடா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே மிஸ் யூ சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க மிஸ் யூ டூ டே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க லவ் யூ டூ டே சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேக்கிக்கு ஒரு மாதிரி கேட்க அவங்களுக்கு சொல்லிட்டு அவ்வளோ ஏக்கமாக அவ்வளோ லவ்வோட சொல்லிட்டுருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பொறாமல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டே வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஓகே பாய்ஸ் ஃபோன் கட்டிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே திரும்பி ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி இப்போ மறைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏடா மறைக்கிறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லு ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என்ன உண்மையை சொல்லணும் ஜிம் கேட்குறாங்க. உனக்கும் டேக்கு ஏதோ சீக்ரெட் கோட் இருக்கா சொல்கிறாங்க. சீக்ரெட் கோடா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் உனக்கும் டேக்கு ஏதோ சீக்ரெட் கோட் இருக்குது தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லையா யார் சொன்னா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. போய் சொல்லாது இப்போ நான் பார்த்தேன் இது வரைக்கும் தெரியாது. இப்போ அவள் கண்ணு காமிச்சேன்னா ஜிம் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே இல்லை ஓகே பேபிஸ் இருக்காங்கன்றதான் அப்படி சொன்னா ஓகே சரி இல்லவே இல்லை ஏதோ சம்திங் இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நம்ப முடியாது சொல்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லை ஓகேவா நான் ஜிம்னு ஜெக்கிட்டே பார்த்தேன்னா அவன் இப்போ என் ஃபோனில் கிஸ் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. ஆமாம் அது பேபிஸ் இருக்கிறதுனால வேணாம்னு சொல்லிட்டு மாமா அவாய்ட் பண்ண ஓகேவா அதான் சொல்கிறாங்க. அப்படியா ஜெக்கி ஆமாம்மா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். சரி ஓகே ஜிம் பார்க்க சரி ஓகே எனக்கு ஒரு மாதிரி 30 ஃபீல் ஆகுது நான் ப்ரிப்ஷப் ஆகிட்டு விட்டா சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. நீ அப்புறம் சொல்கிறாங்க இல்லை நானும் வரேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சரி சரி ஃபோன் வச்சுட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கீழே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு மில்க் ரெடி பண்ணி தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஸ்பெஷல் மில்க்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஜெக்கி போயிட்டு மில்க் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி சொல்லி 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ குடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே தூங்குமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு இன்னும் ஜெக்கி சொல்கிறாங்க. இன்னும்மா ஜிம் சொல்கிறாங்க. நீ சொன்னி தரேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறீங்க. சரி ஓகே வாஸ் ஜிம் இப்போ டிவியில் ஆஃப் பண்ணுறீங்க பெட்ரூம் போகிறாங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க. ரொம்ப பெரிய பெட் இது எப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க பெட்டை. எனக்கு அவங்க 5 பேர் தூங்க முடியாது அதனால் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பெட்டு. அது கார்னரில் பேபிஸ் கீழே வந்துருக்கூடாதுக்காக அதுக்குள்ளே செட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க கோவமாக வருது. இங்கே பார் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் சொல்லுவாங்க வாசல் ஜிம்மில் ஜெக்கி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கி தான் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தூங்க சொல்கிறாங்க. தட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி என்னோட மெதுவாக எழுந்திருக்காங்க. ஃபோன் எடுத்துகிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஜிம்மி இப்படினாக்கா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இப்படினாக்கா அப்படி இப்படினாக்கா ஒரு அன்பட்டன் பண்ண மாதிரி ஷர்ட் போட்டு இன்சைடு பனியன் போட்டிருக்காரு. ஒரு பனியன் போட்டு மேலே ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி பால்கனியில் நின்றுருக்காங்க. பால்கனி நின்றுட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் ஒரு பர்சன் அப்படி 2 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி மெதுவாக வந்துருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட் ஃபிட் பிளாக் ஷர்ட்டு அப்படி பிளாக் பனியன் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க பால்கனிக்கு வராங்க. இப்போ 2 பேர் வீடியோ காலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே பேசிக்கல. நான் அப்படி ஒரு பார்வை 2 பேருக்குள்ள இவங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்க கொஞ்சம் லைட்டாக ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாங்க. இந்த பர்சன் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஐஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போது 2 பேர் பார்க்குறாங்க. சேம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க. உங்கள் பாட்டி டீ சொல்கிறாங்க. டீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு லவ்யூ சொல்கிறாங்க. லவ்யூ டூ சொல்கிறாங்க. அவன் ஹாப்பியாக இருக்கானா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஜிம் சொல்கிறாங்கன்னா பர்ஸ் வாங்குறது தெரியுமா சொல்கிறாங்கடா அவனுக்கு இன்னமும் பர்ஸ் ஒர்க்கு சொல்கிறாங்க. பர்ஸ் ஒர்க்கு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டீ பார்க்குறேன். சரி வீட்டுக்கு என் தம்பி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறான். சரி ஓகே இங்கே பாருங்க பாடி ஓகேவா நீ ஹாப்பியாக வச்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். டீ நம்ம டைட்டாக ஹக் பண்ணணும். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு தான் ஹக் பண்ணணும். அந்த ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்கா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது உனக்கு பிடிக்கும் அதை இது போட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு பிடிக்கும் அதை இது போட்டேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க கேட்டேன் ஆல்மோஸ்ட் லிட்டரலி கண்டுபிடிக்க போனான்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதுக்குள்ள சமாளிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க நம்ம கோட் பட் சொல்கிறாங்க. கோட்டில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் இப்போ டே கிட்ட பேசிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே நீ சேஃபாக சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் பேசிட்டு இருக்காங்க. டே ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. டே தான் வந்துட்டு கொஞ்சம் கிட்ட வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பேச கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு போகிறாங்க. இப்போ டே வந்துட்டு எப்படி வீடியோ கால் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
எனக்கு நேரில் ஹக் பண்ண கூட இருக்குடா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க உன்னை இப்போ தான் டெய்லி ஹக் பண்ணால் கூட ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறதே இருக்கு மாதிரி இருக்குடா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப மிஸ் பண்ணுறாட்டே சொல்லிட்டாங்க. அப்படி தான் ஒரு 1 வீக் தானே சொல்லிட்டாங்க. டீ பார்க்குறேன் சரி ஓகே ஏன்ட்டி நான் ஜெக்கி பாடி முடிச்சது அங்கே வர வாட்ஸ்அப் கேட்குறாங்க. இல்லை வேணாம் ஓகேவா நானே வந்துடுறேன் சொல்லிட்டாங்க. நீ வரையும் நாங்கள் எல்லாம் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துடுவோம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே டீம் குக்கிங் நம்ம சொல்லிட்டாங்க. நான் பார்த்துறேன் ஓகேவா நம்ம குழந்தைங்க நான் பார்த்து முடியல அப்படியே சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் எல்லாமே இருக்கியா ஜிம் கேட்குறாங்க. டீ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பண்ணுறது நைட்டில் நீ இல்லாமல் சத்தியமாக தூங்க முடியாதே சொல்கிறாங்க. ஜிம் கொஞ்சம் இருக்குது அப்படியே விட்டு போனேன். ஜிம் கேட்குறாங்க அவன் பாடியில் அவனுக்கு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான்டா ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஹாஸ் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறான். என்ன சொல்கிறானாக்கா எனக்கு ஜிம்முக்கும் ஒரு கொஞ்சம் டேஸ் டைம் வேணும் அப்படின்னாக்கா 1 வீக் எங்களை யாரும் டிஸ்ட் பண்ணக்கூடாது. இவன் அவன் குக்மின் சேர்த்து சொல்கிறேன் எனக்கு குக்மின் அவங்க சேர்த்தா சொல்கிறேன் தெரியுமா சொல்கிறாங்க. என்னட்டு இப்படி பேசுகிறேன் அவங்க எனக்கு தெரியும் எனக்கு அவங்க குக்மின் டீம்னு ஒரே மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் அன்றைக்கி தான் நான் சொன்னான் சொல்லிட்டாங்க. எனக்கு குக்மின் வேணாம் டீமின் வேணாம் டே வேணாம் 3 பேர் வேணாம் எனக்கு ஜிம் மட்டும் வேணும் நாங்கள் 2 பேர் மட்டும் ஒன்றா இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது சொல்லிட்டு ஏக்கமாக சொல்லிட்டான்டா. அவன் தம்பிடா அவன் இப்போ சொல்லுமா எனக்கு எப்போ பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படியே சொல்லிட்டாங்க. அது அவனுக்கு உன் மேலே எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் என்ன செகண்ட் ஹாபி ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க ஆமாம் உன்னோட செகண்ட் ஹாபி சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. சரி என்ன பர்சிவ் ஹாபி அப்படி சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் என்னோட பர்சிவ் ஹாபி தான் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அதான் அவன் அவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டேன்னா அதான் எனக்கு சரி ஓகே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடிஞ்ச பாடிக்கு அதான் நீ மட்டும் அவன் கூட இருந்துச்சு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் பாடி எனக்கு சரியா சொல்லிட்டு ஜிம் டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க புரியுது டே சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டேன் நீ வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டாங்க 1 வீக் ஓகே நானும் நீ மட்டும் தான் சரியா அதுவும் எஸ்பெஷலாக அந்த சீக்கிரம் ரூம்குள்ள சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. டேட்டி இங்கே பாரு இப்படி ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சரியா தெரிஞ்சால் அவனை கொண்டுடுவான் டே ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க அவன் எப்படி கொள்ளுவான் சொல்கிறாங்க. அவனோட உயிர் 2 உயிர் உங்ககிட்ட இருக்கு சரியா அவன் போய் கொள்ளுவான் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லல அதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே கொண்டுடுவான் என்ன சார் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஆமாம் டே சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் ஓகேவா அவனுக்கு தெரியாதுடா சரியா சொல்லிட்டாங்க. என்னைக்காவது 1 டே அவன் அதுக்கு போயிட்டு பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் போக மாட்டான் ஓகேவா அதாவது சீக்கிரட்டாக வச்சிருக்கேன் எவ்வளோ சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நீ ஒரு சீக்கிரட்டு அவன் ஒரு சீக்கிரட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க சிரிச்சிட்டு இருக்காரு பாவம் நீ சொல்கிறாங்க. ஆமாடா பாவம் அவங்க 2 பேருக்குள்ள மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காச்சுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எங்கள் 2 பேருக்குள்ள மாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் 2 பேர் லவ்க்குள்ள மாட்டிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா ஆமாம் எனக்கு ஏதோ ஒரு லவ் ஸ்பெல்லுக்குள்ள மாட்டிகிட்ட மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. லவ் ஸ்பெல் ஆமாம் ஒரு லவ் ஸ்பெல்லுக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கேன் 2 பேரும் என்னை போட்டு ஸ்பெல்லில் போட்டு அடிச்சு வச்சுருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வந்து எஸ்கேப் ஆக முடியாது சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நானும் எஸ்கேப் ஆக விரும்பல சரியா ஜிம் சொல்கிறாங்க. டேவும் சரி சொல்லிட்டு சரி ஓகே என்ன ஞாபகம் வச்சு ஓகே 1 வீக் ஆஃப்டர் வரேன் ஓகே ஒரு சீக்கிரம் ட்ரிங்க்குள்ள எனக்கு வேணும்ன்றது கொடுக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு போதும் கொடுக்குறேன் சரியா ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க அது அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இருந்தாலும் ஜெயிக்க ரொம்ப ஜென்டில் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க அப்படி யாருக்கு டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க நான் அப்படி இல்லை ஓகேவா டே சொல்லிட்டு தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் சரி ஓகே டைம் ஆச்சு போய் உங்களே சொல்லிட்டாங்க. சரி டே பாய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் கட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. எனக்கு 2 பேரும் அவ்வளோ பிடிக்கும் அப்படி ஜிம் தான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க பக்கத்தில் ஜிம் அப்படின்னு நம்ம ஜெகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹேர் ரப் பண்ணி விட்றாங்க. சரி எனக்கு க்யூட்டு பாசிட்டிவ் தெரியுமா ஜிம் தான் ஜெகே எப்படி பெக் பண்ணுறாங்க அவ்வளோ அழகு தெரியுமா அவ்வளோ அழகாக பார்த்துப்படாங்க நீங்கள் ஜிம் பார்த்துருக்காங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ஆண்டி இருக்கேன்னு அவன் ரொம்ப அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஓகேவா அப்படி சொல்கிறது 2 பேருக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும் இல்லைனாக்கா நீ ரொம்ப எப்படினாக்கா எல்லாரும் ரொம்ப பாசமாக இருப்பேன் எங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பேன் அவன் அப்படி இருப்போம் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் தான் இவங்க 2 பேரும் எப்படி நம்ம அவங்க லைஃப்பில் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் யோசிக்க தானே ஸ்டோரியே வரும் ஓகேவா அப்படியே ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் போகிறேன்டா. இங்கே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமின் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன வேணும் கேட்குறாங்க. நீ வாடா ஜெக்கி வந்திருக்கான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜெக்கி வந்திருக்கான் வா வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிற சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓ நான் வரல சொல்கிறாங்க. தங்கம்னு சொல்கிறாங்க. சோல் மட்டும் தான் இன்ட்ரோ பண்ண வரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே கூப்பிட்றா சொல்கிறாங்க. அது இல்லடா செல்லம் சொல்கிறாங்க. போட்டு வரல சொல்கிறாங்க. செல்லம் நாங்கள் பாரு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் ரொம்ப ஜிம்மில் டேடா ஓகேவா இப்போ டே தான் போயிட்டு ஜிம்மில் இப்போ பெக் பண்ணுறாங்க. டே 8 போட 30 இருக்கான்னு சொல்கிறாங்க. பாரு ஓகே நான் 30 இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு ஜேகே வந்து தம்பி மட்டும் இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே அவன் 2 ஃபஸ்ட்டு ஆவான் இப்போ போயிட்டு நான் வந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன் என்கிட்ட இப்போ கோவப்பட வேண்டிய ஏன் சொல்ல சொல்கிறாரு ஓகேவா அவனுக்கு ஒன்று பிடிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது அவனுக்கு ஒன்று பிடிக்கணும் ஓகேவா நீ அப்படி விருதுலாக இருக்கிறதுக்கு டிசர்வ் பர்சன் புரியணும் ஓகேவா நம்ம ஏன் சூஸ் பண்ணணும் லவ் பண்ண சொல்லி தெரியணும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம லவ் சொல்கிறாங்க ஓகேவா சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் என்ஜாய் பண்ணுறது அது வரைக்கும் நீ வந்துட்டு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நானே சொல்கிறாங்க என் சோல்மேட் அப்படி தெரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ ஆசைப்பட்டேன் நான் லைஃப் லாங் சோல்மேட் அப்படி இருக்கவா அதுன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க விளையாடுறியா கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க
என் ஜெல்லாம் புரிஞ்சுக்கூடா டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் போடா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் தங்கலாம் எந்திரா எந்திரா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம் டேவி பார்க்குறாங்க டே அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்கறது குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீ குளிச்சியா ஜிம் கேட்குறேன் டே பார்க்குறேன் ஆமாடா ஏர்போர்ட் போனேன் குளிச்சுட்டு வரப்போ குளிச்சு தான் போனேன் டேவும் காயும் ஜெக்கையும் இப்போ புக் பண்ணுறது போனேன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம் எடுத்து டேவ் கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க என்னடா சொல்கிறாங்க எனக்கு இப்போ வேணும் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் இப்போ வா ஜெக்கி கீழே வந்திருக்காண்டா இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க போ எனக்கு ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேங்க இல்லடா சொல்கிறேன் எனக்கு தெரியாது ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி டே பார்க்குறது சரி 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 டேவும் இப்போ அவர் கூட ஒன்றா இருக்காங்க ஜிம் டேவ் அங்கங்கே ஃபைட் பண்ணுறாங்க டேக்கு சாமி போய்கிட்டா இருக்குது யூடியூப் ரேசாமி கொஞ்சம் வேலை போச்சுடா டே தான் வந்துட்டு அங்கே பாரு இப்போ நீ கன்ட்ரோல் பண்ண முடியாது சரியா டே தான் இப்போ அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு போகிறாரு இப்போ நம்ம டே ஜிம் ஹங்கரை கிஸ் பண்ணுறாங்க ஜிம் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க சரியான கேட்டு போயிடா நீ சொல்லி டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீ மட்டும் ஜிம் சொல்கிறாங்க டே பார்த்துட்டு டேவும் அப்படியே அந்த ஹப்பல் கிஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹங்கரியா டே பார்க்குறாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது குட் மார்னிங் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க குட் மார்னிங் சார் ஜிம் சொல்கிறாங்க இப்போ டே ஜிம்முக்கு எல்லாம் போயிருக்கோம் ஜிம் பார்க்குறாங்க போதும் விட சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க கொஞ்சம் இடத்துல போதும் ஜிம் சொல்கிறாங்க டே சரி சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு எந்திரிக்கிறாங்க சொல்லிட்டு அகன் போய் குடிக்கிறாங்க போய் குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக விளையாடுறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க எந்த ட்ரெஸ் போட்டு கொடுக்கும் சார் ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க வாசல் வாட்டர் போட்டு பண்ணுறாங்க இது போட்டுக்கிறா சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க நான் இதை போட்டு சொல்கிறாங்க இந்த ஜிம் எடுத்துக்கிறாங்க அங்கே பாரு உன் ட்ரெஸ் கூட என் கபோர்டில் தான் இருக்குது சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் ஒய்ஃபோட கபோர்டில் தான் இருக்கும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஆமாம்மா உன் ட்ரெஸ் கூட கொண்டு வந்து வச்சுரு எனக்கு ட்ரெஸ் ஓகே இடமே இல்லை சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நான் வந்து ஒரு வாட்டர் வாங்கிக்கிறவா சொல்கிறாங்க ஜிம் போய் ஜிம் பார்க்குறாங்க கூட வேணாம் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கேட்குறாங்க உட்கார சொல்லி ஜிம் உட்காராங்க டே ஜிம்முக்கு ஹேர் வை பண்ணி விட்டு அவருமே ஹேர் வை பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி கீழே பார்த்தா ஒரு பாசம் முன்னே உட்காந்துருக்காங்க ஏன் ஜெக்கி மூணு இருக்கா சொல்லி கேட்குறாங்க இப்போ ஜெக்கி பார்க்குறேன் சின்ன இங்கே போகிற வாட்டி அவன் மேலே தானே போனான்னு சொல்கிறாங்க அது அவன் ஒரு பையனை கூட்டிட்டு வர போயிருக்கான் சரியா சொல்கிறாங்க அது யாரு சொல்கிறாங்க அவன் சோல்மேட் ஓகேவா அவனை தூக்கிட்டு பண்ண அவனை சீக்கிரம் யாராலையும் அவனை எடுக்க முடியாது ஓகேவா சொல்கிறாங்க அந்த சுகா இருக்கான அவனை தம்பி அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க சின்ன எனக்கு டேக்கும் ஜங்குக்கு கசன் ஓகேவா நம்ம டே சின்ன ஜங்கு மூணு பேர் அத்தை பையன் மாமா பசங்க தான் நம்ம டேவோட தம்பி தான் ஜேகே ஓகேவா அவர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க டேவும் நம்ம ஜிம்மும் சோல்மேட்டு இது பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவங்க வந்துட்டு தேர்ட் இயர் போகிறாங்க இப்போ ஜேகே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி வந்திருக்காரு காயம் கூட வந்திருக்காரு இந்த வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க ஹேங் ஆயிடுச்சு அதுமாதிரி தான் இருப்பாங்க நம்ம ஜிம்மோட அண்ணா சுகா ஓகேவா நம்ம நம்பிச்சோட தங்கச்சி பையனும் ஜேவாவுக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது அவர் இப்போதான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக வந்திருப்பாரு அவங்க கூட ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரே வீட்டில் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் விற்கிறாங்கிறாங்க இவங்கள பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜேவப் மட்டும் ஒரு பசங்க குறுக்குன்னு பார்க்குறாங்க ஜேவப்புக்கு தான் யாரும் ஸ்டார் பண்ணி பார்க்குற மாதிரி ஆகிட்டு இருக்கு இப்போ ஜேவப் பார்க்குறாங்க இதே சுகா சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க என்ன யாரோ ஸ்டார் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க இப்போ சுகா பார்க்குறேன் வேறு யாரும் இல்லை ஓகேவா புதுசாக வந்துட்டாங்க பையன் காய் சொல்கிறாங்க அவன் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பார்க்குறா சொல்கிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க ஜேவப் பார்க்க வந்துட்டு கேட்ட மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா காய் வச்சுக்கணும் அவங்க ஜேவப் பார்த்துருக்காங்க ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க சொல்லி பார்த்துருக்காங்க சரி விட்டுறாரு இப்போ நம்ம ஜிம் இவங்கிறாங்க ஜங்கா சொல்கிறாங்க இப்போ ஜம் திருப்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக ஒரு பையனை கிட்ட முடிச்சுட்டே இறங்குறாங்க ஸ்டெப்பில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு பார்க்க ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க என்ன அவன் குளிச்சிருப்பான் என்ன பண்ணியிருப்பான் குளிச்சிருப்பான் சொல்கிறாங்க பார்த்தா நிற்கிறாங்க ஹிட்டிஸ் வரதுக்கு நம்ம ஜென்னு பார்க்கணும் ஐயோ இதை ஜெக்கி பார்த்து கூட சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம டேவில் இறங்குறாங்க கீழே வந்து பார்க்குறாங்க அண்டே ஜெக்கி சொல்கிறாங்க ஜெக்கி பண்ணு சொல்லிட்டு அவர் என்ட்ரு பண்ணுறாங்க ப்ராப்பராக என்ட்ரு பண்ணுறாங்க ஓகேவா சொல்கிறாங்க பாரு இவர் பேர் நம்பிச்சிருக்காங்க ஓகேவா நம்ம ஜின்னா இருக்காங்களா அவர் பாய் ஃப்ரெண்டு சரியாக சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஹலோ ஹேங் சொல்கிறாங்க ஹாய் ஜெக்கே சொல்கிறாங்க அப்புறம் பாரு இவர் பேர் வயன் ஓகேவா நம்பிச்சினோட தங்கச்சி ஓகே சொல்கிறாங்க இவர் பேர் சுகா ஓகேவா சொல்கிறாங்க ஹலோ ஹேங் சொல்கிறாங்க நம்ம சின்ன ஹேங்க்கு ஃப்ரெண்டு ஓகேவா ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவங்களும் ஒன்றாயிட்டாங்க இவங்களோட தான் நாங்களும் ஒன்றா ஓகேவா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க இப்போ நம்ம இவர் வந்து சுகாவோட தம்பி ஓகேவா என்னோட சோல்மேட் அப்படி சொல்கிறாங்க பேர் பார்ச்சிங் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஹாய் ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க இது மாதிரி டே வந்து ஜிம்மில் ஹேண்ட் அவ்வளோ அழகாக வந்து போட்டு பிடிச்சிக்காரு ஹேண்ட் அப்படி இன்டர்லாக்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு ஃபிங்கர் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஹாய் அப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க உன் தம்பி எனக்கு கூட இருப்பேன் ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க லைட்டாக அப்படி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு அப்படி பார்க்குறது என்ட்ரு பண்ணுறாங்க இவங்க ஜேஹோப் ஓகேவா சொல்கிறாங்க இப்போ நம்ம காய்கறி என்ன ஹோப்போ சொல்கிறாங்க இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க ஜேஹோப்போ சொல்கிறாங்க ஜேஹோப்பா நல்ல பேர் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க ஜேஹோப் இடம் இருக்குது இவங்க ஏன் இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க சரி ஓகே அரேஞ்ச் பண்ணுற சாப்பிடலாமா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ உட்காராங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க சின்ன ஹாய் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு இவ்வளோ குக் பண்ணிருக்கீங்க சொல்கிறாங்க அதுவும்டா நம்ம ஜெக்கி வரேன்னா ஜெக்கி காய் வராங்க ஜெக்கிக்கு ஹேண்ட் மேட் பண்ணாலும் பிடிக்கும் அதனால் குக் பண்ணலாம் சொல்கிறாங்க என்னைக்காவது எனக்கு குக் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இவன் அந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு குக் பண்ணி கொடுத்தீங்களா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குறேன் ஏன்டா நம்ம குக் பண்ணி கொடுத்தது இல்லையா சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இத்தனை வெரைட்டி குக் பண்ணி கொடுத்தீங்களா ஜிம் கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜெக்கி பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் ஃபுட்டு ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அவனுக்கு வேணும் எடுத்து கொடுத்துறேன் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஒன்றும் கேட்கல சொல்கிறாங்க இப்போ பார்த்தா ஸ்டார்டிங்கே வந்து
ஜெய்க்கு ஒரு ஃபைட்டு மாதிரி இருக்குது. இப்போ சுகா பார்க்குறேன் என்னடா பேசிட்டு இருக்க ஜிம்மி, நீ ஏன் உனக்கு நான் குக் பண்ணி கொடுத்துறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் சுகா ஆனாலும் ஒன்றும் கேட்கல ஓகேவா, நீ எங்கள் அண்ணன் எனக்கு குக் பண்ணி கொடுப்பா சரி, ஜின்னு எங்கள் தலை இப்போ குக் பண்ணி கொடுத்துட்டு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேங்க ஆமாம்மா நான் வந்து கூட நீங்கள் இவ்வளோ குக் பண்ண வேண்டிய சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு போய் ஏன்டா நீ மட்டும் சேர்த்து பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறியா நானும் டே ஜிம்மி முட்டை ஒன்றா தானே வந்தோம், நீங்கள் குக் பண்ணி கொடுக்க வேண்டிய அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அடியே ஒயின் நீ மட்டும் சேர்த்துக்கிட்டா சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் நாங்களும் வந்து குக் பண்ணி கொடுக்க தெரியுமா, நீங்கள் ஜெய்க்கு மட்டும் குக் பண்ணி தரீங்க சொல்கிறாங்க. அப்போ ஜெய்க்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய் பார்க்கணும் ஆமாம் ஸ்பெஷல் இருக்கிற அவங்களுக்கு அடிச்சுப்பாங்க சொல்கிறாங்க. அடிச்சுப்பாங்க நான் மட்டும் தாமஞ்சேரி மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறாங்க பாருங்க உங்களுக்கு வேணும் ஃபுட் எடுத்துக்கோங்க எடுத்து சாப்பிட மட்டும் எடுத்துக்கோங்க சொல்லி ஜெய்க்கு சொல்கிறாங்க. யார் ஃபைட் பண்ணிக்க வேணாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்கள பார்க்குறாங்க ஃபைட் பண்ணிக்கலாம் சும்மா பேசிக்கிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு வந்து ஃபுட் எடுத்துறாங்க. இப்போ ஜென் பார்க்குறது எடுத்துக்கோ சொல்லுங்க. ஜென்னு தான் ஜிம்மி எடுத்து வைக்கிறாங்க. ஜென் பார்க்குறாங்க எனக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு குக் பண்ணி தரல அவ்வளோ பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜென் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஜென்னு சொல்கிறாங்க சுகா உன் தம்பி ஒரு மாதிரி இல்லவேடா சொல்லிட்டாங்க. சுகா பார்க்குறேன் எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்க எதிர்பார்க்குறியா சொல்லிட்டாங்க. இல்லடா நீ எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நீ பார்க்கறதுல கோல்டாக இருப்பான் நீ செம்ம சாப்பிட்டு உன் தம்பி சாப்பிட்டா இருப்பான் ஆனால் ரொம்ப இப்படி அவனை ரகலாம் கிடையாது ரொம்ப சேட்டை பிடிச்சோட நாட்டி பாய்டா அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க இப்போ நாட்டி பாய் எல்லாத்தையும் ஏமாத்திர மாட்டீங்க ஜின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை ஏமாத்திருவாங்களா சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் சாப்பிட்ருக்காங்க. அப்போ டே வந்து இப்போ நக்கா ஜெய்க்கு பார்த்துட்டு போட்டு சாப்பிட்டு ஜெய்க்கே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க பாசிவாக இருக்கு பாத்தியா வந்து தம்பி கவனிச்சுட்டு என்ன பார்த்துக்க மாட்டோம் ஜிம்மி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஷேக்கா சிரிக்கிற ஜிம்மி எடுத்துக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க எல்லாருக்கும் அவங்க அண்ணா தான் பெஸ்ட்டு போடா ஜிம்மி பார்க்குறாங்க எனக்கு டே ஜெய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா வந்து அவங்க தம்பியான ஜிம்மி எடுத்துக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க சுகா எப்பவும் அண்ணன் தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க போல இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ டேக்கு புரிஞ்சிச்சாகா ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஐயோ இவங்க ஃபர்ஸ்ட் விட என்ன பண்ணுவான் சொல்லிட்டு தான் வந்துட்டு ஜிம்மி தான் அவனுக்கு பிடிக்கல ஜிம்மி சொல்லிட்டாங்க. எனக்கு வேணாட்டி நீங்கள் அவங்க தம்பிக்கு எடுத்து கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மொயினுக்கு வீடாக இருக்குது எனக்கு வாங்க போங்க கூப்பிட்றாங்களா. இப்போ மொயின் பார்க்குறீங்க ஜிம்மி மரியாதை ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. பின்ன என்ன பண்ணுறது ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேப் சாப்பிட்டுருக்காங்க. காய் மட்டும் ஜெவப்பு பார்க்குறாங்க. ஜெவப்பு பார்க்குறாங்க அப்படி குறுக்குன்னு பார்க்க ஒன்று இப்போ சுகா கேட்டுறாங்க. ஏன் நீ நீ ஜெவப்பு பார்த்துருக்கா சொல்கிறாங்க. இல்லை அது சும்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்த்து ஏன் அவரே பார்த்துருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா அழகாக இருக்காரா சொல்கிறாங்க. ஏன்னா அழகாக இருக்காரா சொல்லுமா ஆமாம் அழகாக இருக்கிறா பயமாக இருக்கிற சொல்லிட்டு காய் சொல்ல இந்த பக்கம் நம்ம காயோட கால ஒரு மிதி விழுது எனக்கு நம்ம ஜெயிக்கிறோம் நீ ஒரு டைம் பேசின கொண்டு வரணும் நம்ம படிக்க வந்திருக்கோம் சரி அந்த வேலை மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க திட்டுறாங்க. காய் பார்க்குறாங்க சரி விட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தா காதல்னு சொல்லுவீங்க கட்டிப்பிடிச்சா கூட காதல்னு சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவீங்க சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க நீ அவரை கட்டிலாம் பிடிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. கனவு கொண்டு நடக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஏன் ஜெக்கி காய் சொல்கிறாங்க பாரு நீ லைஃப் லாங் சிங்கிள் தாண்டி அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஐயோ இவங்க பார்த்தா இவனும் லவ் பண்ண மாட்டான் நம்மளே லவ் பண்ண விட மாட்டான் காய் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி சாப்பிட்ருக்காங்க. அஜய்க்கு அப்படியே டே திரும்பி லைட்டாக ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி வந்து இப்போ டெசர்ட் சாப்பிட்ருக்காங்க. அந்த டெசர்ட் சாப்பிடும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னாக்கா ஒரு ஸ்வீட்டு தான் சாப்பிடும் லிப்ஸ் சாப்பிடும்போது கிளாஸே தெரியுது. டே பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கானே சரி டே பார்த்துருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறா ஷேம்லெஸ் பாய் இவ்வளோ நேரம் கண்டிப்பாக அவங்க ஒன்றா தான் இருந்திருப்பான். இப்போ ஒரு வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கான். அவன் தம்பி பக்கத்தில் வர இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஒயின் நினச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஏன் பார்க்குறாங்க அவனுக்கு அதெல்லாம் தெரிய தெரியாது சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அவனுக்கு அதெல்லாம் தெரிய தெரியாது சரியா அதை காடி பையனுக்கு எப்போதான் பாய் ஃப்ரெண்ட் டச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் கூட ஸ்டார்டிங் நினச்சேன் அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருவாங்க சொல்லிட்டு அப்படியே ஆமாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நினச்சேன். ஆனால் இப்போ தான் சரியான லவ்லி பர்ஸாக இருக்காங்க சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய் பார்க்குறாங்க க்யூட் இல்லை ரொம்ப க்யூட் தான் ரெண்டு பேரும் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு டிவி பார்க்குறாங்க. டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டிவி மாதிரி ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க இது கூட பார்க்குறாங்க. ஜிம்மி பார்த்து சரி அமைதியாக இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க பாரு ஜெக்கே பக்கத்தில் உட்காந்துருக்கான் இவன் பாட்டுக்கு ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின் மட்டும் கேஷோட கண்டுக்காம சாப்பிட்ருக்காரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பிட்ருக்காரு. இப்போ வாங்கி சாப்பிட்ருக்காரு. ஜிம்மி வந்துட்டு ஏன் ஃபுல் ஆகிடுச்சு ஃபுல் ஆகிட்டா போதும் ஜிம் நினச்சி போயிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எனக்கு ஃபுல் ஆகிட்டு சொல்லி இருந்துச்சிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அதுக்குள்ள ஃபுல் ஆகிட்டு ஆசிட்டாங்க எனக்கு போகணும் சொல்லி ஜெக்கி இருந்துகிட்டே வந்துட்டாங்க. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டா சொல்லி ஜிம்மி போயிட்டாங்க. இப்போ டே ஃப்ரெண்டு வராங்க. ஜிம்மி போயிட்டு கிச்சனில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. அப்படின்னு மட்டும் ஜிம்மி பின் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. என்ன டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க டெசர்ட் சாப்பிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க. அப்போ தான் இன்னும் ஜிம் வாக்கில் கொஞ்சம் இருக்குது அந்த டெசர்ட் வந்துட்டு டே பார்க்குறாங்க. அப்படி சுற்றி பார்க்குறாங்க. என்ன பிஸ்ஸே சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கி பார்த்தா நல்லா சாப்பிட்ருக்காரு. சாப்பாட்டில் யாரையும் அடிச்சிக்க முடியாது அவங்க சாப்பிட்ருப்பாரு. இப்போ டே அப்படி ஜிம் இந்த பக்கம் அப்டேட் பண்ண ஃப்ரிட்ஜ் மேலே சாச்சு வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுற டே சொல்கிறாங்க. டே போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணி ஒரு வாக்கில் போய் டெசர்ட் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஜிம் அப்படி பார்க்குறாங்க. டே ஒரு ஷையாக பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க நீ எதுவுமே பேச மாட்டேன் நீ ஷையாலும் நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு மாதிரி ஆகிடுவேன் சரியா அது டே சொல்கிறாங்க. ஆமாம் ஆறு வெளியே ஷையாகிடுவேன் சொல்லி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ மட்டும் நான் குறைஞ்சவனா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக பட் அகைன் கிஸ் பண்ண வராங்க. அது பக்கம் ஒயின் பார்க்குறா அப்படி சொல்லிட்டு அப்படி டக்குன்னு ஒயின் ஜிம் டே திரும்பி பார்க்குறாங்க. ஒயின் நீயா சொல்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு வந்து தம்பி வந்திருக்காங்க கூட ஒரு பாசல் வந்திருக்காங்க காய் வர சரியா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சரி ஒயின் சொல்கிறா. ஜிம் ஜெகி பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அத்தால சார் ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஒயின் சிரிக்கிறா அன்னைக்கு க்யூட்ரா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ஜெகி டே பார்க்குறாங்க ஏன்டி இந்த டைம் வந்தா சொல்கிறாங்க. ஏன்டா நான் வரக்கூடாது கிச்சனுக்குள்ள சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் போயிடாரு.
அப்புறமா ஜெக்கி பார்க்குறேன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஜெக்கி உனக்கு திங்ஸ் வேணுமா சொல்லிட்டாங்க. ஆமாடா அம்மாட்ட சொன்னாங்க அவனுக்கு திங்ஸ் வேணும் வாங்கி தர சொல்லி. இப்போ ஜெக்கி பார்க்க நாளைக்கு காலேஜ் அட்மிஷன் போட போகிறேன். ஆமாம் சார் திங்ஸ் எல்லாம் வேணும் வாங்கி தெரியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெக்கி டேவும் சரி சொல்லிட்டு இப்போ ஷாப்பிங் போகாமல் கேட்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும் வர சொல்லிட்டாங்க. சரி சொல்லி எல்லாருமே வராங்க. இப்போ ஒரு காரில் நம்ம ஜின்னு அதுக்கப்புறம் டே அதுக்கப்புறம் ஜெக்கே காய் போகிறாங்க. இன்னொரு காரில் நம்ம ஒய்யனு நம்ஜின்னு நம்ம ஜிம்மின்னு சுகா ஜேவோ இத்தனை பேர் போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே போய்ட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெவா பார்க்குறாங்க. சுகா எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க நல்லா இருக்கும்டா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க ஜிம் இதை வாங்கிக்கோ ஜிம் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க இதை வாங்கிக்க வாசிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க ஜெகா பார்க்குறாங்க உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் லண்டனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹார்ட் பண்ணுறாங்க. மணியெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க சொல்லி சுகா சொல்கிறாங்க. ஜெகப் சொல்கிறாங்க சுகா கிட்ட. இப்போ சுகா பார்க்குறாங்க ஆமாம் நானே என் தம்பி செலவு பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா ஏன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க நீ உனக்கு செலவு பண்ணிக்க மாட்டோம் தம்பிக்கு நான் வாங்கி தருவா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அதை வாங்கி சொல்லி வாங்கி தராங்க. ஜிம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டே வாங்குறாங்க ஒரு ஷர்ட் பார்க்குறாங்க. இது அவனுக்கு போட்டால் அவ்வளோ நல்லா இருக்குமே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாங்கி பார்க்குறாங்க. ஏன்டா ஒரு ஷர்ட் எடுத்தால் கூட அவனுக்கு வச்சு பார்த்தா நல்லா இருக்கும் தான் நான் முடி போடுவேன் கேட்குறாங்க. அப்புறமா ஒயின் பார்க்குறாங்க. நம்ம சுகர் ஒயின் டே பார்க்குறாங்க. ஏன் உனக்கு சுகர் வாங்கி தர ஆசை எனக்கு வாங்கி தர ஆசை தான் போக முடியும் வாங்கிக்காதே சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு லக்கில் டே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஷர்ட் வாங்கியிருக்காங்க. டே ஜெக்கி பார்க்குறாங்க. டே எனக்கு வாங்கிட்டா டே சொல்லிட்டாங்க. வாங்கிட்டா பில் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கு வாங்கியிருக்கா சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. ஓ இது எனக்கு தான் சொல்லிட்டாங்க. உன் சைஸ் இல்லை சின்னதாக இருக்குது சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. டே பார்க்கணும் ஐயோ சொல்லிட்டு அதே சும்மா பார்த்துருந்தேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் டே திரும்பி கேட்குறாங்க. டே பார்த்துட்டு இது வச்சு பார்த்து சொல்கிறாங்க. சுகர் பார்க்குறாங்க. சரியா சொல்கிறாங்க. ஏன் சுகா ஹாஸ்பிட்டல் டே கேட்குறாங்க. என் தம்பி பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாலும் உன் தம்பி கிட்ட சொல்லிட்டாங்க. சுகர் நான் சொன்னேன் அவன் கொஞ்சம் பசு டைப்பு கொஞ்சம் டேஸ் போட்டோன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்போ ஷர்ட் வாங்கி கொடு ஃப்ரெண்டு சரி வாங்கி கொடு சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் டேவும் சரி சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்து வச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜேகேவும் காய்ட்டு வராங்க. வேறு ட்ரெஸ் வந்து பார்க்குறாங்க. டே இதை வாங்கிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்முக்கு ஷர்ட் வச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி கொஞ்சம் விளையாட இருக்குது. ஜெக்கி எனக்கு டே பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னடா பண்ணுறா சொல்லிட்டு இது ஜிம்முக்காக வாங்கிட்டு நல்லா இருக்கா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஷர்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. டே பார்க்குறாங்க வாங்கி தரேன் ஜிம் உனக்கு என்ன டே சொல்கிறாங்க. ஜிம் ஓகே டே ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜிம் ஒரு ஷர்ட் வாங்குறாங்க. இது உனக்கு ஒரு நல்லா இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு டே வாங்கிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே ட்ரையல் பார்க்கலாமா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு ட்ரையல் பார்ப்போமா டே கேட்குறாங்க. சுகர் பார்க்குறாங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு ஜிம் வந்துட்டு நீ போய் பாரு ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் போகிறேன் பாஸ் டே போகிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன்டா வீட்டில் இருந்து கொஞ்சம் நேரம் இருக்குமா அதுக்குள்ள கூட கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேங்களான்னு கேட்குறாங்க. ஜிம் நான் ரெடி பண்ணேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறாங்க. ஆமாம் என்ன சொல்லிட்டு பேச வச்சுக்க போ சொல்லிட்டு ஒயின் திட்டிட்டு இருக்கா. இப்போ சுகா திரும்பி ஒயினை போய் மறைக்கிறாங்க. ஏன் சுகா சொல்லிட்டாங்க. என் தம்பியும் பாய் ஃப்ரெண்ட் விடுறது போகிற மாதிரி எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அது சும்மா சுகா சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்க வீட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் ஒயின் பார்க்க நான் கூட ட்ரெஸ் கிட்டிருக்கேன் 2 இயர்ஸ் அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. அப்போ சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டுருக்காங்க. போக ஜேகப் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் விட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ காய் பார்க்குறாங்க. ஏன் பேபி சொல்கிறாங்க. பேபியாக சொல்லிட்டு ஜேகப் திரும்ப பார்க்குறாங்க. யார் பேபி போட்டுக்குவான்னு சொல்லிட்டு இப்போ குழந்தை ஜேக்கி இதை பார்க்குறாங்க. டே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ டே மனசு வந்து அப்படியே வச்சுராக சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. இல்லையே இவர் யாரை கூப்பிட்டு சொல்லிட்டுருக்கா நீங்கள் யாரை கூப்பிட்டுங்க சொல்லிட்டாங்க. நான் யாருக்கு பிள்ளை மேட்சிமா ஃபோனில் சொல்லிட்டாங்க. ஃபோனில் எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சொல்லுவேன்னு கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்களோ இவங்க தப்பான பையனாக இருக்கும்போது தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒய் நீ பாஸ்ட் 100 கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜெக்கி போகிறாங்க. ஐயோ காய் பார்க்குறாங்க. என்ன தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்க காய் பார்க்குறாங்க. டே ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறேன் என்ன இது பண்ண முடியாது அப்படி சொல்ல விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. ஐயோ மனசாட்சின்னு நினச்சி அப்படி பேசிட்டேனே சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் டே சைடு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எப்படி இருக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் டே க்ளோஸாக போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது டே சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு திருப்பி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே ஜஸ்ட் ஷர்ட்டை போட்டு பார்க்க வர சொன்னா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இந்த ஷர்ட்டில் ஒரு ஃபோட்டோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபோட்டோ எதனா எடுத்துக்கோ ஜிம் ஃபோட்டோ போட்டுருக்காங்க. டே பார்க்குறாங்க. சம்மளாக இருக்குல்ல சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டே தான் ஜிம்மில் இப்படிலாம் கை வச்சுருக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி டே இப்படி எடுக்காது டே சொல்கிறாங்க. அது ப்ரைவேட் ஃபோட்டோ தான் விட்டு வாங்கிட்டு தான் இருக்கும் சொல்லி தான் நிறைய எடுக்கிறாங்க. இந்த பக்கம் டே இப்படினாங்க ஜிம் ஜெக்கில் கிஸ் பண்ணி நெக்கில் கிஸ் பண்ணி இப்படி எடுக்கிறாங்க. இப்படினாக்கா ஜிம் ஒரு மாதிரி ஹெட்டு சாச்சிருப்பாரு. டே இப்படி ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணி அது ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற நீ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் மெமரபுளாக இருக்கும்ல அது டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அந்த ஷர்ட்டு போடுறப்பெல்லாம் ஞாபகம் வந்துட்டு வாய்ப்புள்ள போட்டுட்டு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்லி கேட்டு பையன் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். அப்படியே கேட்டு பையன் ஆமாம் சார் இருக்கட்டும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நாளைக்கு காலேஜ் எப்படி பண்ணுவாங்க 2 டேஸில் அப்புறம் ரொம்ப பிஸி ஆகுமா அதனால சொல்கிறாங்க. 3rd இயர் படிக்க போகிறோம் நல்லா படிக்கணும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டு தான் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன். ஏன்டா எங்கடா அந்த பசங்களை காணோம்னு சொல்கிறாங்க. இப்படி சுகர் பார்க்குறாங்க. ட்ரெஸ் ட்ரையல் பண்ண போயிருக்காங்க சொல்கிறாங்க.
சின்ன பார்க்குற ஒரு ட்ரையல் பார்க்க வா அப்போ முடியுது சோடி அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன சொல்லிட்டேன் வரதுக்கு டைம் எடுக்க சொல்லி ஜின்னு உட்காந்துறாரு ஒரு பிளேஸில். ஏன்டா உட்காந்துட்டு சார் அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க வந்துடுவாங்க நான் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அம்மா ட்ரெஸ் தனித்தனி சேஞ்ச் பண்ண போயிருப்பாங்க. ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. 2 பேரும் யாரும் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வருங்களா சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறவங்க தனித்தனியாக போய் தான் தனியாக வர்றது 2 பேரும் ஒன்றா தான் போயிருப்பாங்க ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு தான் வந்துடுவாங்க வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. போயிடலாம் 2 பேரும் மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மியும் ஜிம்மிட்டு 2 பேரும் வராங்க. இப்போ ஒயின் பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷான கேஸ் பாரு இப்படி ஃப்ரெஷ்ஷாக வருது 2 பேரும் சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டாங்க. போலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு சுகா சொல்லிட்டாங்க. சுகா பாருன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தான் சுகா சொல்லிட்டாங்க. இப்போ சுகாவும் சேர்த்து வாசல் கூட்டு வாங்கி தராங்க. ஜிம் பார்க்க நம்பி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லிட்டாங்க. வாங்கி ஜிம்மின் வாங்கி ஜிம் அப்படி நம்பி வாங்கி தராங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாருக்கும் வேறு வாங்கி தராங்க. இப்போ சுகா ஜெய பார்க்குறாங்க. ஒயின் அவங்க வாங்கி தரவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெய காய்கறி மாதிரி இருக்கா என்ன இப்போ அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஏதாவது அவங்க 2 பேரும் கனெக்ஷன் இருக்குமோ பார்த்துக்கிட்டு லவ் மாதிரி எதுவும் போயிட்டு இருக்குமோ அப்படின்னு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெயப்பூர் விடாங்க வேணாம் ஹோபியாங்க சொல்லிட்டாங்க. அப்போ தான் இருக்கு நிம்மதியாக இருக்கு. அப்பாடா ஹோபியாங்க சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள. இப்போ நம்ம ஒயின் வந்து நம்ம ஜெயப் வாங்கிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துறாங்க. நம்ம எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க மாதிரி வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கேக் ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு டேக்கும் டேக்கு வந்துட்டு ஜேகேக்கும் காய்க்கு வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. டேபிள் ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. பாருங்க பாய் ஃப்ரெண்ட் பார்க்குற ஐஸ்கிரீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற சுகா நீ எப்படி இப்படி மாறினா சொல்லிட்டாங்க. என் தம்பி லவ் சொல்லி பார்த்து நானே மாறிட்டேன் தான் நீ மாற்றிக்க போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகேவும் காயும் பேசிட்டு இருக்காங்க. காய் பார்க்க ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல வந்துட்டு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் தான் அண்ணன் மட்டி அப்படி ஜிம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் நான் சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க சரி சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு அமைதியா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஜிம் பையனுக்கு ஸ்ட்ராபெரியே பிடிக்காது அதிகமாக சாப்பிடவே மாட்டேன் ரொம்ப ரேர் தான். ஆனால் அந்த டே கொடுக்க சாப்பிட சொன்னால் அப்படி சாப்பிட்றான் பறிச்சு பாய் ஃப்ரெண்ட் சொன்னால் கேட்டது அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்ன அப்படி நம்பிச்சு ஐஸ்கிரீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்பிச்சு ஐஸ்கிரீம் டப்பா காலி பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னும் வாங்கிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜின்னு பார்க்குறேன். கடவுளே ரொமான்ஸுக்கு இவருக்கு ரொம்ப தூரம் குழச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி சார் அப்படி ரொம்ப அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சு ரிட்டன் காரில் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரி டே பார்க்குறேன். ஜேகே ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜேகேக்கு வந்துட்டு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காய்க்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு ரொம்ப செட்டில் ஆகிட்டாங்க. 2 பேரும் அவங்க படுத்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டே வந்து கொஞ்சம் நேரம் சோஃபில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் வராங்க பார்த்து எல்லாருமே ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க டயர்டாக இருக்கனால. ஜிம்முக்கு தூக்கம் வர ஜிம்முக்கு இறங்கி வராங்க. இப்போ ஜேகே டே டிவி பார்த்துருக்காங்க. ஜிம் டேரக்டாக வந்து டே லேப்பில் உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறேன் என்னடா டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எல்லாரும் டயர்டாக இருக்காங்க போல ஜிம் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவும் பார்க்குறோம் ஒரு சாங் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. டேடி அவங்க சாங் பிடிக்கும்ல சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க ஆமாம் பிடிக்கும் சொல்லிட்டு சாங் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இப்படி டே பார்த்துருக்காங்க. டே எப்படி லைட்டாக ஜிம் இப்படி லைட் பண்ண வைக்கிறாங்க. சோஃபா ஜிம் லைட் ஆகுறாங்க. இப்போ நம்ம டே ஒரு மேலே ஓராயிட்ருக்காங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம காய் வந்து எப்படினாக்கா ஒரு மேலே தூங்கிருப்பாரு. சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் சொல்லி இறங்கி வந்துருப்பாரு. அது எப்படினாக்கா ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock டைம் தான் அது. அப்படி இறங்கி வந்துருப்பாரு. ஸ்டெப்பில் ஒரு முதல் கேட்டு விட வரும்போது சவுண்டு கேட்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா சோஃபா 2 பேரும் கிஸ் பண்ணுறாரு. ஃபேஸ் மட்டும் பார்க்க முடியல. ஃபேஸ் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கப்பா இருக்க மாதிரி கையோ இது யாராக இருக்கும் சொல்லிட்டு காய் கொடுக்கணும் ரூம் போட்டு போயிடாரு. அது யாராக இருக்கும் பார்த்தது சொல்கிறாங்க. அந்த ஏன்னா ஒருவருத்தரும் சரியாக பார்க்கல. ஆனால் சோஃபா 2 பேர் தான் மட்டும் பார்க்குறாங்க. அது யாராருக்கும் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே ஸ்டெப் அதில் வந்து மாதிரி கேஸ் சொல்லிட்டாங்க. யாரும் வரலடா சொல்லிட்டே தான் கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் சரி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க ஒரு மாதிரி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி போது இப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் வச்சு உட்காராங்க. இப்போ டே ஜிம்மாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பாரு ஜேகே இருக்காங்க. அதனால பக்கத்தில் அதிகமாக வர முடியாது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற வராத ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க வருவோம் சரியா சீக்கிரட்டாக வருவோம். டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐயா நீ என்ன சீக்கிரட்டாக பாய் அலோவ் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. இப்போ இல்லைடா சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ ஜிம்மில் கோச்சிக்காது அப்படியே போகும் அது உனக்கு ஜிம் டே தான் ஜிம்மில் 6 பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அப்படி ஜேகே பதான் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக காய் போயிட்டாங்க. யாராக இருக்கும் ஒரு வேளை அந்த சுகாவும் இல்லை அவர் பார்த்தா அப்படி தெரியல. சரி அவர் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டான ஒரு பொண்ணு கூட்டியாக இருக்காரு. அவர் இப்படி பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு வேளை அந்த நம்பிச்சுன்னு சின்ன ஹேங் இருக்குமோ சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க போய் நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டே என்ட்ரோ பண்ணலாம். ஆனால் அவருக்கு நம்பிதான் எங்கள் பார்த்தா அந்த மாதிரி பாசம் தெரியல. ஜென்டல் மேனாக இருக்காரு பார்க்கும்போதே அப்படி பார்த்துருக்காங்க. அப்போ தாண்டி வேறு யாராக இருக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் பையன் யாராக இருக்கணுமோ இல்லை ஜிம் பையனை பார்த்து சின்ன பையன் இருக்குது. நம்மளோட பெரிய பையன் தான் இருந்தாலும் அந்த பையனை பார்த்து குட்டி பையனை தெரியுது. அந்த பையன் பண்ணிக்க மாட்டேன். அவர் யாராக இருக்கும் இருக்கும் சொல்லிட்டு காய் வச்சுருக்காங்க. சரி போட்டு இன்றைக்கி பார்த்து டைம் பார்த்தா சரியாக போகுது அது யார் தெரிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் அமைதியாக இருந்துக்கிறாங்க. அப்படி நைட் ஆகுது. இப்போ டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் ரொம்ப லஞ்சு கம்மியாக சாப்பிட்றாங்க. லஞ்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு டின்னர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு வந்து அட்மிஷன் போட முடியாது சொல்லிட்டு ஆமாம் அப்புறம் போய் நேரமாக தூங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் தூக்கமே வேலை சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இப்போ நம்ம ஜேகே பார்க்க டே என்ன சொல்லிட்டாங்க எனக்கு டென் பேருக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு டென் பேர் ஏதாவது சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு காசு வந்துருக்கு. ஆக்சுவலாக நம்ம டே எதுவும் குடிக்க மாட்டேன். ஜிம் பார்க்குறாங்க எனக்கு டென் பேர் வேணும் ஜிம்மு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே கேட்டது டென் பேர் வேணுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கும் வேணும் வாங்கிட்டு ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறீங்க வர பர்ஸ் வாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ டேவும்
சரி போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நம்ம டீ தான் வந்து பைக் எடுக்கிறாங்க. அப்புறம் சுகா பக்கம் நான் வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு சுகாவும் நம்ம டீவும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜியோ பேர் நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. நீ கேட்டி அவன்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்ம குடிக்க போமா சரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜியோ பாரு பிடிச்சிட்டா போச்சு சொல்லிட்டாங்க. அப்போ ஒயின் பார்த்துருக்கா. அப்போ எனக்கு சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறேன் ஒயின் தப்பு ஓகேவா அவங்க ஜூஸ் தரம் பிடிச்சிக்கோ அப்போ சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஓகே எங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ சின்ன பார்க்குறேன் எனக்கும் டெலிவரி வேணும் சொல்லி உட்காந்துருக்காங்க. நம்ம பார்க்குறேன் எனக்கும் காய் சொல்லி உட்காந்துருக்காங்க. அப்புறம் காய் சீக்கிரம் உட்காந்துருக்காங்க. சரி அவங்க போய் வரட்டும்னு சொல்லிட்டு இப்போ போய் நான் ஜெக்கி விட்டு ஜிம்மி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. எனக்கு ஜிம் பேசுறது கூட்டாரா ஃபன் பண்ணிட்டு இருக்காரா. அப்புறம் ஜிம் ஜெக்கி பார்க்குறேன் இவங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கானே சரி பார்த்துருக்காங்க. காய் பார்க்க நீ யார் பார்க்குறதா சொல்லிட்டாங்க. நான் யார் பார்க்க உனக்கு நான் ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை நீ ஜெகோ பண்ண பார்க்காததா சொல்லிட்டாங்க. இது அவரே சொல்லிட்டாங்க. ஆமாடே எனக்கு அவர் ஹேங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ நன்றி சொல்கிறாங்க. அவர் தான் ஹேங்க சொல்லிட்டாங்க. அப்போ சின்ன சொல்லிட்டாங்க எனக்கு அத்தை பையன் அவருக்கு அண்ணா அப்படி சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க வேற என்ன கூட சொல்லிட்டாங்க உள்ள அந்த சுபாவை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக போய் யார் பார்க்குற தாங்க ஜிம் மட்டும் இருக்காங்க. நீ அவரை பார்க்குறியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லி ஜெக்கி காய் விட்டுறாங்க. சும்மா கேட்டு எல்லாரும் விட்டுறாங்க. இப்போ போய்ங்களா நம்ம டே வந்துட்டு வண்டின்னு பேர் அனுப்புறாங்க. டெரஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஒயின் மட்டும் சின்ன ஜூஸ் கொடுத்து இருப்பாங்க. அந்த ட்ரிங்க் வந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் டெலிவரி குடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹொபியும் நம்ம சுகாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஜின்னும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம்மில் ஜின்ன வந்து ஒரு ஹிட் பண்ணுறாரு. நம்ம ஜின்னும் குறைஞ்சி ஒரு லவர் அடிச்சிடறாரு. நம்ம நம்பி பார்க்குறோம். ஏன் அவன் சின்ன பையன்டா சொல்லிட்டாங்க. இருந்தால் என்ன சொல்லிட்டு நம்ம சின்ன வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. 2 பேர்கிட்டையும் ஒயின் ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டு ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. பையன் ரூம் போயிடுறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ரூம் பார்த்துருக்காங்க தனியாக. அப்புறம் டேவும் நம்ம ஜம்ப் பண்ணால் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஜெக்கி விட்டுருங்க என் கொடுத்தவங்க சொல்லிட்டாங்க. சரி தூங்கிருப்பாங்க. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும். ஜெக்கி டே அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஜிம் ரூம் போயிடுறாங்க. எனக்கு ஜிம் பார்க்குறேன் நீ ஏன் வந்தா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி டே பார்க்குறேன் நீ வரக்கூடாது சொல்லிட்டாங்க. வராது போக சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேங்க தெரியும் எனக்கு கோவமாக இருக்க சொல்லிட்டு டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் தூக்கமே வருது. தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அழகாக இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஜெக்கிக்கு ஒரு அட்மிஷன் போகிறாங்க. ஜெக்கி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காய் ஜெக்கி ஜாயின் பண்ணுறப்போ இவங்க தான் தடியுது. நம்ம ஜிம் ஹேங்க நம்ம நம்பிட்டு ஹேங்க அதுக்கப்புறம் நம்ம சுகா ஹேங்க அதுக்கப்புறம் ஜெகோ இப்போ 4 பேருக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து கம்பெனிக்காக வந்து ப்ளேஸ் பார்த்துருக்காங்க. சரி கம்பெனி ஓப்பன் பண்ணேன். கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் பார்த்துருக்காங்க. ஃபைனாக பில்டிங் கிடச்சிருக்கு. இப்போ அதை ஒர்க்லாம் பண்ண ஆஃபீஸ் அது மாதிரி ஜஸ்ட் ஒரு பில்டிங் கிடச்சிருக்கு. அது ஒரு ஆஃபீஸாக மாற்றிருக்கு. அதுக்காக அவங்க ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ரொம்ப மிஸ் பண்ணாங்க. சுகா ஜிம் ஹக் பிடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ காலேஜ் வராமல் ரொம்ப போரிங்காக இருக்குது சொல்லி போரிங்காக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா படிக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நான் படிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி போயிட்டு விட சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. வயனு நம்ம ஜிம்மின்னு 3 பேர் ஒரே கிளாஸில் ஓகேவா. இப்போ 3 பேரும் வந்துட்டு ஒரே கிளாஸ் இருப்பாங்க. நம்ம காய் மிக்கு சரி காய் நம்ம ஜெக்கி அவங்கள்ட்ட போய் ஒரே கிளாஸ். இப்போ ஃபைனல் இவங்க 5 பேர் ஒன்றா தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மின் எல்லாரும் ரொம்ப ஜாலி கொடுத்துட்டு இருக்காரு. ஜெக்கிக்கு வந்துட்டு ஜிம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த பக்கம் நம்ம டே என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம ஹேங்லாம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அவருக்கு இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவார். அதனால் அவருக்கு எந்த மாதிரி பண்ணலாம் டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் வாங்குறாங்க. அப்போ நம்ம ஜெக்கிட்டே வந்து டெய்லி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஹேங்ஸ் கூட போயிடுறாரு. ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பார்த்தா வீட்டில் இருக்காரு. ஜிம்மில் நம்ம வயனு அவங்கள்ட்ட போய் வீட்டில் இருப்பாங்க. காய் ஜெக்கியும் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க வயன் காஃபி போட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒயின் பார்க்குறீங்க எனக்கு டயர்டாக இருக்குடா எனக்கு யார் கொடுத்த பரவாயில்ல சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அது உங்களுக்கு காஃபி வேணுமா ஆமாம் சொல்கிறேன் எனக்கு போட்டு கொடுக்கணும் மனசு இருக்கு எனக்கு போட தெரியாது சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல காய் சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ ஜெக்கி பார்க்க நான் போட்டு தரவா சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா உனக்கு போட ஒரு மாதிரி ஜெக்கி போட மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி போய் போகிறாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு அப்போயே காஃபி ஸ்மெல் நல்லா வந்துருக்கும். ஆனால் அப்படியே பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு கொடுக்குறாங்க எடுத்துக்கோ சொல்லிட்டு ஜிம்முக்கு மாதிரி அது சொல்லிட்டாங்க எடுத்து போக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெக்கி சரி ஜிம் எடுத்துக்கிறாங்க. ஜெக்கி ஒயின் பார்க்குறேன் தேங்க்யூ ஜெக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒயின் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலா ஜிம் பிடிச்சி பார்க்குறேன் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறேன் ஏன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க காஃபி ரொம்ப நேரம் இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலாக காஃபி குடிச்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஹேங்ஸ்லாம் ஒரு டைம் ஆகலாம் குக் பண்ணுவோமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஒயின் பார்க்குறா நம்ம 2 பேர் கிச்சன் போக சிக்கன் ஹேங் சொல்லியிருக்காங்க ஞாபகம் யார் கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி காய் பார்க்குறேன் ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் ஒய்யன் ஜிம்னு நடந்து சொல்கிறாங்க. 2 பேரும் இந்த நூடுல்ஸ் பண்ணுறேன்னு போயிருப்பாங்க. போயிட்டு கிச்சனில் உண்டாக்கியிருப்பாங்க. எனக்கு அவங்க 2 பேருக்கு தண்ணி கூட எப்படி ஹீட் பண்ண தெரியாது. அதனால தான் 2 பேரும் கிச்சனுக்குள்ளே ஜின் அளவு பண்ண மாட்டார். ப்ரீஷஸாக கிச்சனுக்கு உள்ளே வரக்கூடாது சொல்லி வருவார். அவங்க 2 பேர் போக மாட்டாங்க. ஈவன் நம்ம ஜின்னு ஒயின் 3 பேருமே வீட்டில் போகக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவார். ஆனால் 3 பேர் போக மாட்டாங்க. சும்மா போகிறதுனா அவங்க ஜஸ்ட் திங்ஸ் எடுக்க போவாங்க தவிர கிச்சன் குக் பண்ணுறதுக்காக போக மாட்டாங்க. இப்போ இதை சொல்லும் நம்ம ஜெக்கிக்கு சரி போகுது இந்த மாதிரி உங்கள் கிச்சனை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க தெரியவும். இப்போ நம்ம ஒயின் ஜெக்கி காய் பார்க்கணும் ஏமா உனக்கு ஒரு சுத்தரி கூட வைக்க தெரியாது சொல்கிறாங்க. ஆமாம் காய் அவங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சரி அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்னாக்கா பசிக்குது ஜிம் தான் அவ்வளோ ஸ்டமக்கை ரப் பண்ணுறாங்க க்யூட்டா. அப்போ நம்ம
ஒயின் பார்க்குறாங்க. அதுக்கு சிரிக்கிறா. அப்போ ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் தெரியல அவ்வளோ அட்ராக்டாக தெரியுது அவருக்கு. இப்போ காய் பார்க்குறேன் சொல்லிட்டு எனக்கு பாசிக்கு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டமக்கை ரப் பண்ணி காமிக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு ஜெக்கிக்குனாக்கா அவர் பெரிய பையனா தெரிய மாட்டாங்க. அவரோட 2 வயசு பெரிய பையன், 4 சின்ன பையன் மாதிரி தெரியுது அவர் கண்ணுக்கு. அவ்வளோ கியூட்டா அழகாக கேட்குறப்ப ஒரு நோ சொல்லவே மனசு வராது. அவ்வளோ அழகாக கேட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. எவ்வளோ கியூட்டாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சார் நான் குக் பண்ணி தரவா சரி ஒயின் கேட்குறாங்க ஜெக்கி. இப்படி ஒயின் பார்க்குறா குக் பண்ண சொல்லாமல் சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு மட்டும் இல்லை ஹேங்ஸும் குக் பண்ணல அவங்க வரட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நான் குக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஜெக்கி இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து அப்படி வெஜிடபிள் கட் பண்ணுற அழகு பார்த்தா அப்படி இருக்கு. அப்படி ஜிம் எட்டி பார்க்குறாங்க. வா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவன் என்கிட்ட கூட பேசுகிறேன் ஏன் ஜெக்கிட்ட பேச மாட்டா சொல்லிட்டாங்க. அவங்க பேச நான் பேச சொல்லிட்டாங்க. அவங்க இல்லை அவன் சரியா அவன் சின்ன பையன் அவனோட நீ அவனை கூப்பிட்டு சரியா சொல்லிட்டாங்க. அது யார் ஒரு சோல்மேட்டோட ஃப்ரெண்டு அவர் சோல்மேட்டை தம்பி தானே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அவர்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி அதை கேட்டது ஜெக்கி பார்க்க நான் பிடிக்கிறேன்னு சொன்னேன். ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அவருக்கு இந்த வாய்ஸ் ரெகுலர் இருக்காது. தைப்பூர் காய் வெயின் பார்க்குறேன். நீ ஜிம்கிட்ட பேசி பார்த்துன்னு வச்சுக்கேன் உனக்கு ஜிம்மு பிடிச்சினாங்க அப்புறம் விட்டு தர மாட்டேன் சொல்லிட்டு அப்படியா ஆமாம் சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அப்படியே இருக்கு ஆமாம் சொல்ல வெயின் சொல்லிட்டா நீ ஜிம்மில் ஒரு வாசலுக்கு பிடிச்சினாக்கா திரும்ப அவனை விட்டு போன யாருக்கும் மனசு வர சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் மனசுக்கு ஜிம்முக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்கா ஜிம்முக்கு போக மனசு வர சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் இதுவாக தான் சரி சொல்லிட்டு வெயின் சொல்லிட்டா. இப்போ நம்ம ஜேகே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் சார் அந்த பக்கம் ஜேகே குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒயின் பக்கம் ஹெல்ப் பண்ண சொல்லி வேண்டாம் சொல்லி ஜேகே ஃபுல்லாக குக் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஹேங் எல்லாம் ஒர்க் முடிச்சு லைட்டாக வராங்க. டேவும் இப்போ விட்டு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே வந்துட்டு ஆசைன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வந்துட்டு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா ரொம்ப டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. சொல்லி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க வந்து குக் பண்ண சொல்லிட்டு ஆனால் அந்த ஜேகே அது குக் பண்ணி முடிச்சிட்டாரு. இவங்களும் வந்து டயர்டில் பார்க்க போயிட்டாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வராங்க. வந்து பார்த்தாக்கா டேபிள் ஃபுல்லாக அவ்வளோ ஃபுட் அரேஞ்சாயிருக்கு. இப்போ நம்ம நம்பி பார்க்குறோம். வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்க நான் தான் குக் பண்ண சொல்லி ஆமாம் நல்லா குக் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜெகே நீ குக் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் நினச்சி சின்ன பையனாக இருக்கு இவ்வளோ குக் பண்ணியா சொல்கிறாங்க. ஆமாம் சார் உட்காருங்க சிட்டில் உட்காருங்க. இப்போ ஜின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன் விட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இவ்வளோ தனியாக குக் பண்ணிட்டு போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன் விட்டாங்க. பற்றியா சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறீங்க ஏன் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் சார் நீ எனக்கு பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறீங்க என் தம்பியில் கிச்சனுக்கு அளவு பண்ணதே இல்லை சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் தம்பியில் அளவு பண்ண மாட்டாங்க ப்ரீஷியஸான ஒரு பர்சன் பிரின்ஸ் ஆகும் சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்க ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே குக் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப ஹாப்பி சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு டேக்கிட்ட சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறா சொல்கிறாங்க. நான் கூட டே பண்ணி பண்ணுங்க சொல்கிறாங்க. சொல்லி நான் பண்ணுறேன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம் பார்க்க பார்த்தாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் பஸ் வரைக்கும் இனத்துல கூட பஸ் வச்சுருக்கு. ஆனால் அவங்க சொல்ல மட்டும் எனக்கு புரியுது. இவங்க டே தான் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு நல்லா வயிற்றுல சாப்பிட்டுலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு காஃபி குடிக்கும் போல இருக்குது காஃபி அவன் சரி சொல்லிட்டு எங்கள் கூட சொல்லிட்டா சரி இல்லை அவன் தம்பி போட சொல்கிறாங்க. ஏன் தம்பியா ஆமாம் அவன் ரொம்ப நாளாக காஃபி போடுறான் டே சொல்கிறாங்க. இப்போ டே கேட்குறேன்னா சொல்லிட்டு இப்போ இவங்க நடந்ததா சொல்கிறாங்க. காஃபி போட்டு கொடுத்தா ரொம்ப நாள் இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டே தான் ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கே பண்ண சொல்லிட்டு காஃபி போடுறியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி கேட்க சொல்கிறாங்க. அவன் தப்பாருக்கு ஒரே காஃபி போடுறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறவங்க காஃபி பிடிக்காத டே சொல்கிறாங்க. போடேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேவும் சரி போய் காஃபி போடுறாங்க. காஃபி போட்டு கொடுக்குறாங்க தான் சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் குடி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஓ இவன் தான் கேட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போ ஜிம் பார்க்குறேன் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஹேண்ட் அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம் ஜங்கு கூட பேருன்னு சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உனக்கு இனிமேல் ஏன் காஃபி பிடிக்காதா உங்களுக்கு ஜேகே காஃபி தான் பிடிக்குமா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இது ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் இருக்குது ஜிம்மில் வந்து ஐயா சொல்லிட்டு பிரிஞ்சு பண்ணுறாங்க. இப்போ அந்த சுகா அங்கே போய் வலிக்குது ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா ஜிம் பார்க்குறீங்க உனக்கு நான் அண்ணன் இல்லையா அவங்க தான் அண்ணன் அப்போ நாங்கள் பிரிஞ்சு பண்ணக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க ஜின்னு வலிக்கும் ஜிம் விட்டு சென்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க ரொம்ப காசு அவன் தம்பி பண்ணி எனக்கு அவன் தம்பி எனக்கு அவன் தம்பி இல்லையா சொல்லிட்டு இதை பிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜின்னு இருக்கானு சொல்லிட்டு ப்ளே பண்ணிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜிம் காஃபி குடிச்சு முடிக்கிறாங்க. சரி ஓகே போகலாம் மாஸ்டர் ரிட்டர்னும் போகிறாங்க. இப்போ நம்ம டே வந்து பேசுகிறாங்க. ஜெக்கிங்க பாரு இனிமேல் இவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டேன் சொல்லி ஏன் கேட்குறாங்க. ஹேங்ஸ் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா நான் அதாவது பிடிச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே நான் ஒர்க் பண்ண போகணும் எனக்கு இப்போ நான் ஹேங் கம்பெனி போய் ஒர்க்லாம் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் என்னோட ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு என்ன வேணும் கேள்வி வீட்டில் ஏன்னா எனக்கு எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு எல்லாரும் எடுத்துருக்கு எனக்கு கேள்வி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கியும் சரி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆமாம் எனக்கு டவுட் எதுனா சொல்லிட்டாங்க. நீ என்ன ஜிம் கூட மட்டும் க்ளோஸாக இருக்கா சரி டே கேட்குறேன் ஜெக்கி கேட்குறாங்க. டே அவன் சேல் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. ஐயா அவனுக்கு அவன் பிடிக்கல சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிதான் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா தெரியுமா குழந்த மாதிரி இப்போ அவன்கிட்ட பேசினாக்க யார் எல்லாருக்குமே அவன் பிடிச்சிருந்து தெரியுமா யாருக்குமே அவன் விட்டு போக மனசே வராது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பான் எல்லாருக்கும் பண்ணுவான் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் தெரியுமா எப்படி தான் கம்ஃபர்ட் பண்ணுவோம் அதே பெரிய விஷயம் தெரியுமா நமக்கு எதுவும் பண்ணலாம் கூட அவன் சின்ன ஸ்மைல் பண்ண போதும் தெரியுமா அதுவே ரொம்ப இப்படிக்கா நமக்கு ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும் சொல்லி டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா சொல்லுங்க. ஆமாம் என்ன பிடிக்குமா அவன் பிடிக்குமா கேட்குறாங்க. என் தம்பி எனக்கு பிடிக்கும் ட்ரெஸ் மட்டும் அவனுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு டே சொல்லிட்டு போயிடறாங்க சிம்பிளாக.
இப்போ நம்ம ஜேகேக்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் போக போக நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு எப்படினாக்கா நிறைய ஃபுட்டு கொடுத்தா அவர் நிறைய சாப்பிடுவார். ஓகே சின்ன பையன் தான் நிறைய சாப்பிடுவார் அவர். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க எப்படினாக்கா எல்லாருக்கும் சிக்கன் பீஸ் இருக்கா, அவர் மட்டும் சிக்கன் பீஸ் இல்லை, எல்லாரும் எடுத்துருப்பாங்க ஆளுக்கு ஒரு பவுல். இப்போ ஜிம் பார்க்குறேன் ஜேகேக்கு மட்டும் பீஸ் இல்லை, அவர் பீஸ் விட்டு அவர் பெருசாக இருக்குது ஜேகே ஜிம் வருது. ஜிம் நிறைய சாப்பிட மாட்டார், அவர் சாப்பிட்றதுக்கு அளவாக சாப்பிடுவார் எல்லாமே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அந்த எப்படினாக்கா அவருக்கு இருக்க சிக்கன் பீஸ் ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க, ரெண்டாக கட் பண்ணிட்டு அது ஃபுட்டை கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஜிம்முக்கு ஜேக்கெட் பிளேட்டில் வைக்கிறாங்க. ஜேக்கெட் பிளேட்னு சொல்லிட்டு எனக்கு அவர் கேக் எனக்கு அவர் சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னு கேட்டுக்க மாட்டேன் யாருக்கிட்டையுமே. நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், ஓகே நீ சாப்பிடு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கெட் பக்கம் இல்லை சொல்கிறாங்க, நீ சாப்பிடு ஜேக்கே ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜேக்கேக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜிம்மில் பேசுறது. ஜேக்கெட் பார்க்குறாங்க இல்லை உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் டே நோட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை டே ஜேக்கெட் வந்து சிக்கன் பீஸ் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஐயோ சொல்லிருந்தா சொல்கிறாங்க இல்லை வேணாம் நான் கொடுத்துட்டேன் நீ சாப்பிடு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கெட் பார்க்குறாங்க இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறேன்டா அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஓகேவா நீ சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க சரி சரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஜேகே ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு இருக்கான்னு ஜேகேக்கு இருக்கான்னு பார்த்து தான் ஃபஸ்ட்டு படம் வரும். ஒன் டே நம்ம ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப டயர்டாக ஃபுட்டை சோப் பண்ணி கூட சொல்லிட்டு அப்போ ஜிம் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டை எடுத்து நம்ம ஜேகே கொடுத்துறாங்க. எனக்கா ஜேகே தான் ரொம்ப சின்ன பையன் நல்லா சாப்பிடுவார், எல்லாரும் நம்ம கம்மியாக சாப்பிடுவாங்க, ஜேகே நல்லா சாப்பிடுவார், அது ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சின்ன பையன் நம்ம டேவோட தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பாசமாக போடுவாங்க, நிறைய ஃபுட் எடுத்து கொடுத்துருவாரு. நீ சாப்பிடு ஜேகேன்னு கொடுக்கும்போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக வாங்கி சாப்பிடுவார். அப்படி ஜேகே ஜிம் ஜேகே ரொம்ப கேர் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்கு ஒரு பாண்டிங் வருது. எனக்கு ரொம்ப பேசினா கூட அந்த பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படின்ட்டே பார்க்குறாங்க. மறுபடியும் தம்பியோட அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ உன் தம்பி இல்லையா நான் பார்த்துக்க மாட்டேன் தான் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சாரி சொல்லலாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே டே பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் டெய்லி குக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன ஹெல்ப் பண்ண போகிறா சொல்கிறாங்க. எனக்கு வந்து சொல்லிக் கூட சரியா பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க எனக்கு கட் பண்ணி தெரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம் கட் பண்ணி தராங்க. ஜேகே பார்க்குங்க அப்படி இல்லைங்க பாரு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ ஜிம் கிட்ட வந்துட்டு 2 ஹேண்டே ஒரு ஹேண்டில் வச்சுருக்காக்கா அப்படியே ஒரு பேக் பண்ண மாதிரி இப்படி கட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி ஓகே நம்ம ஜேகே நம்ம டேவோட தம்பி தானே சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு கட் பண்ணுறாரு. இப்போ மைண்ட் பார்க்குற பரவாயில்லையும் ரெண்டு பாண்டிங் வச்சு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம காய் எனக்கா ஜேவோ போய் ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜேவோ கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, அவரோட ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. அப்படியே போயிட்டு கை பொண்ணு பாயிண்ட் நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் சொல்லுங்க. கிளம்புறேன் சொல்லுங்க. ஆமாம் சைட்டுக்கு போகிறேன் சொல்லுங்க. சைட்டுக்கு ஆமாம் எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே போகிறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். இப்போ யார் கூட்டிகிட்டு போவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ கோயின் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அங்கே இப்போ எப்படி போகிறது சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட பைக் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த டே பாட்டுக்கு எடுத்துகிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எதில் போகிறது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து பைக் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க காய் என்ன சொல்கிறேன் என்னடா சொல்கிறாங்க. பேசும்போது கேப் புக் பண்ண சொல்கிறாங்க. கேப் புக் பண்ண சொல்கிறாங்க. சரி கேப் வருது. இப்போ 2 பேர் போங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. நம்ம காய்க்கு போய் பைக் வாங்கிட்டாங்க. எனக்கு காய் வச்சுட்டு நம்ம ஜேகே பைக்கில் வந்துருப்பாங்க. ஜேகே இருப்பாங்கக்கா நீ ஒரு பைக் வாங்கிட்டா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருப்பாங்க டெய்லி கார் எடுத்துகிட்டு போயிட்டு மார்னிங் வந்துட்டு ஜிம்னு ஒயின் மூணு போவாங்க. ஜேகே காய் வந்து ஆளுக்கு ஒரு பைக்கில் போவாங்க. இவங்க ஜேகே வந்துட்டு அப்படியே போயிடுவார் ஆஃபீஸ்க்கு. இவங்க ரெண்டு கிட்ட பண்ணுவாங்க. நம்ம ஜிம் ஜேகே வந்துட்டு நம்ம ஜிம்மு கூட்டி வருவாங்க. காய் வந்து ஒயின் கூட்டி வருவாங்க. எப்படி வந்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஜேகே கூட ரொம்ப ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகிட்டு நம்ம ஜேகே ரொம்ப இப்போதான் அழகாக பைக் ஓட்டுவார். ஜிம் பார்க்குறாங்க ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன ஜிம்னு சொல்லி ரொம்ப அழகாக பைக் ஓட்டுறா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அது சேஃபாக இருக்கா சொல்கிறாங்க. சேஃப் ஃபீல் ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக தான் போவேன் நீங்கள் பயப்பட்டுருக்காங்க ஏதோ பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு யங் லைன்ஸ் ஃபைனல் ஆகுது. இப்போனாக்கா ஒரு 1 மந்த் ஃபினிஷ் ஆகுது. 1 மந்த் ஆஃப்டர் தான் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆஃபீஸ் ஓப்பனிங் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீக்கெண்ட் தான் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் போயிருக்காங்க செம்ம ஹாப்பி. அவங்க ஃப்ரெண்ட் இங்கே கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிப்பாங்க. அன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. ஏங்க நாங்கள் டைம் கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறோம் சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்கள் விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ டெய்லி ஆஃபீஸ் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்து மாறி கூட்டிட்டு போவாங்க. ஈவினிங் என்ன பண்ணுறாங்க நம்ம ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறேன் நான் ஒர்க் பண்ணுறேன் ஓகேவா நான் பார்த்துக்கலாம் ஸ்டே போயிடாங்க. எனக்கு டே போய் அது வந்து ஒர்க் பண்ணணும் ஆசை. அங்கே ஒர்க் பண்ணிட்டு அவர் ஒர்க்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. இந்த பக்கம் ஜிம் இருக்கிறாங்கக்கா டே ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சடை இருக்காங்க. ஒயின் பார்க்குறேன் எங்கே சடை இருக்காது சொல்கிறாங்க. ஒயின்மா நான் வந்துட்டு டே ரொம்ப யூஸ் பண்ணுறது நான் கூட அனுப்புறோம் ஓட்டி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு சொல்லவா சொல்கிறாங்க. நான் எங்கே சொல்கிறது அவருக்கு புரியாதா 2 இயர்ஸ் அப்படி சுற்றுறது சொல்கிறாங்க. அதெல்லாம் புரியும் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க 10 days வெயிட் பண்ணுறது சொல்கிறாங்க. நிஜமாக ஆஃபீஸ் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பி இருக்குது. அஜய் ஜிம்லாம் சொல்லிட்டு அப்போ ஜிம் சிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு மாதிரி மறைச்சி பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்க நீடா மறைக்கிறா சொல்கிறாங்க. இல்லை அவள் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. கிஸ் பண்ணிருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க அவள் எப்படி கிஸ் பண்ணாலும் பார்த்துருக்காங்க. சரி விட்டுறாங்க. இன்றைக்கி நைட்டு இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் படுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஜெக்கெட் ரூம் இல்லைனாக்கா ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க. ரூமில் லாக் பண்ணுறாங்க. அப்போ தான் ரூம் எம்டியாக இருக்குது. ரூமில் தூங்க மாட்டாங்க ஓகேவா. இப்போ நம்ம வந்துட்டு ஜெக்கெட் உள்ளே போய் பார்க்குறாங்க. டோர் வந்து ஓப்பன் ஆகிட்டு போய் பார்த்தாங்க. இல்லை எங்கே போய்ட்டான் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம காணும் சொல்லிட்டு வந்து ஜெக்கெட் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் வந்து கிஸ் பண்ணி இருந்துப்பாங்க அந்த டைமில். இப்போ நம்ம ஒரு செகண்டில் ஸ்டாப் பண்ணிட்டு ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பண்ணிட்டு நீ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா ஆஃப் சொல்கிறாங்க. இப்போ
அப்புறமா ஜேகே பார்க்குறாங்க அது நாங்கள் ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை சரியா என்ன தூங்க முடியல ஒரு ரூமுக்கு வந்து அவங்க காணும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அவர் தூக்கத்தை ஜிம் ரூமில் இருக்கா சொல்கிறேன். ஜிம் ரூமில் ஏன் சொல்லிட்டாங்க டே நான் அவனுக்கு தனியாக தூங்க ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் நீ போய் யாரும் தூங்கிட்டோம் சரியா டே சொல்லிட்டாங்க. ஜேகே சரி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஜேகேக்கு ஃபோன் வச்சுட்டாங்க. இந்த கூட ஒரு மாதிரி இருக்குது சரி சொல்லிட்டு அவர்கிட்ட ஜிம் ரூமுக்கு கொண்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரூம் வந்துட்டு இப்போ அவங்க ரூம் சொல்லிட்டு டிஸ்ட் பண்ண சொல்லிட்டு மாதிரி இருக்குது சரி திரும்பி போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன் எதுக்கு இது பண்ணுற சொல்லிட்டு இப்போ ஏன் சொல்கிறாங்க அங்கே பாரு உன் தம்பி தேவை பண்ணி போக சொல்கிறாங்க. இப்போ டேக்கர் மாதிரி என்னடா அப்படின்னு நான் எப்போ வரும்னு எதிர்பார்ப்பேன். இப்போ எப்படி சொல்கிறாங்க இல்லாட்டி அவன் பாவட்டே அவன் தண்ணி ஒரு மாதிரி யூஸ் பண்ணி போட்டே ஜிம் சொல்லிட்டாங்க அது சொல்லி போ ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஒரு பெக் சொல்லிட்டு பெக் பண்ணிட்டு போயிடாரு. இப்போ மட்டும் ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லி விட்டுறாங்க. டேஸ்ட் பார்க்கப்பா ஜிம் ஜேகே ரொம்ப கேர்ஃபுல்லி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஜேகே ரொம்ப மெச்சரிட்டியாக இருக்காரு. எல்லாருக்கும் இப்படினாக்க பாசமாக இருக்காரு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. அவருக்கு அந்த ஈகோவே இருக்க மாட்டேங்குது. வண்டி எல்லாருமே ட்ரெஸ் வந்துட்டு கூட வச்சிருக்காங்க இப்படினாக்க வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகே ஏன்னா டயர்டாக இருக்காங்க வீக்கெண்ட் இல்லையா எல்லாம் ஆஃபீஸ் போகிறதுனால எங்களை ஜிம்மு பார்க்கணுண்டி எனக்கு யாரும் கை கால் பிடிச்சி விடுவாங்க ஆசிட்டாங்க. இப்போ ஜிம்மின் போய்ட்டு கை கால் பிடிச்சி விடுறாங்க என்னாச்சு எங்கள் டயர்டாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்க ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயலும் நம்ம ஜிம் தான் ஜிம்முக்கு வந்து கை கால் பிடிச்சி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் டே பார்த்து அமைதியாக படுத்திருக்காரு ஒரு பக்கம் சாஞ்சி படுத்திருக்காங்க. ஜிம் பார்க்க டேட்டி உனக்கு கஸ்டமர் ஒர்க்கர் எடுத்துகிட்டே சொல்லிட்டாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க என்ன பண்ணி சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம் சரி நான் பண்ணுறேன் சொல்லி ஜிம் விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் பார்த்துருக்காங்க புரிஞ்சு ஜெவ பார்க்குறாங்க வா சொல்லிட்டு காய் போடுறேன்னு சொல்லிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை என்னையே பார்த்துருக்கான் வந்து ஜெவ கேட்குறாங்க பிடிச்சிருக்கு பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு டக்குனு சின்ன ஷாக்காக ரேஞ்ச் உட்காரே என்ன சொன்னா சொல்கிறாங்க பிடிச்சிருக்கு பார்க்குறேன் தப்பா காய் கேட்குறாங்க இப்படி சுகா பார்க்குறாங்க. அப்போ முன்னே சொன்னது என்ன சொல்கிறாங்க இந்த முன்னே சொல்லிட்டு சரியா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ சுகா திரும்பி பார்க்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு சுகா சொல்லிட்டு போயிடறாங்க. சொல்லிட்டு ஒயின் ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஹோப்பி சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க ஹோப்பி ரொம்ப பிடிக்கும் பேபி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜெயக்குமார் இருக்கு ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வர சொல்லி ஓடி போயிடுறாரு. இப்போ நம்பிட்டு சிரிக்கிறாங்க என்னடா பண்ணுறாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெய பார்க்குறாங்க நம்பிச்சு நம்ம சொல்கிறா எனக்கு அதான் பிடிக்காது ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்கணும் அவன் தான் சொல்ல ஓகேவா இப்போ ஃபோன் சொல்லி புரிய வச்சு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது காய் இப்போ நம்பி ஹாப்பி பண்ணிக்கிறாங்க தேங்க்யூ சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பி பார்க்குறேங்க சின்சியராக இருந்தால் நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படி ஜேகே பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி அழகாக அந்த இப்படிக்காங்க டெரஸில் அந்த கொடி கட்டி அந்த ட்ரெஸ் காய் போடுறதுக்கு இல்லையா அந்த ஸ்டீலில் போய்ட்டு அதை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம காய் எடுத்துட்டு மேலே ஓடி வராங்க. டே ஜேகே நல்லா சொல்லிட்டு ஓடி வராங்க பார்த்தா ஜேகே எல்லா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணி போட்டிருக்காங்க. டே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க எல்லா ட்ரெஸ்ஸும் ஆண்டி போட்டுருக்காங்க சொல்கிறாங்க உனக்கு இருக்கிற வேலை செய்ய ஏன்டா நம்ம காமெடி இதெல்லாம் சொல்லிட்டு ஜேகே சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்க சரி ஓகே ட்ரெஸ்ஸாக ஓடிட்டு இருக்காங்க அப்படி வாஷ் பண்ணுறா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க ஜிம் நான் வாஷ் பண்ணுறேன் இது சுகா நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறேன் ஓகே இங்கே சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எந்த யார் வாஷ் பண்ணுவான் டே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம் கேட்குறாங்க எந்த யார் வாஷ் பண்ணுவான்ட்டே கேட்குறாங்க நீ தான் வாஷ் பண்ணிக்கணும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல காய் ஜேகே இல்லையா இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க வாஷ் பண்ணோட வாஷ் பண்ணி தரணும் சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் அப்படி சொல்லிட்டாங்க எந்த சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ் அவங்க ரொமான்ஸ் பண்ண பார்க்கவே இல்லை எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது என்ன சொல்லிட்டாங்க ஆமாம் அவங்க ரொமான்ஸ் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குமா இப்போ கொஞ்சம் டேஸ் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதில்ல போல சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க பண்ணுறோம் ரொம்ப ரேராக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜிம்லாம் பேசுகிறான் பாரு ஜிம் இந்த டே ஒரு அடிக்கிறாங்க லைட்டாக டே பார்க்குறாங்க வாஸ்டே தான் இருக்கிறாங்க. ஜிம் பார்த்து டேட்டி என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க இப்போ சுகா இருக்காரு நம்பிஞ்சிருக்காங்க ஜெயக்கூட மேலே போயிருப்பாரு. இப்போ நம்ம ஒயின் இருக்கா ஜிம் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கேட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க ஷேம்லெஸ் பாய் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க பாரு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்னவோட வச்சுக்கணும் பார்த்து தான் இருக்காரு. சுகா பார்க்குறாங்க நீ பார்க்குற பற்றி அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறோம் உன் தம்பி நீ இருக்குன்றப்போ பார்க்காம கிஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க ஏன் உனக்கு கசன் மட்டும் குறைஞ்சவன அப்படி சொல்லிட்டு சுகாவும் சொல்லிச்சுக்காங்க. இந்த பக்கம் ஒயின் பார்க்குறா இந்த பேர் ரூமுக்கு போய் கிஸ் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்லிச்சுக்கா அப்படின்ட்டே பார்க்குறாங்க நாங்கள் இருக்கிற ரூமுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இங்கே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி விட்டு நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுற சிம் போயிட்டாங்க. மேலே வந்து பார்த்தாக்கா நம்ம ஜேகே எல்லா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணி போயிட்டு போட்டிருக்காங்க. ஜிம் பார்த்தாங்க ஐயோ இது யார் வாஷ் பண்ணதை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் ஜேகே நீ பண்ண ஜிம் கேட்குறாங்க காலையில் ஜிம் நான் போட சொல்கிறாங்க அடே நீ ஏன் பண்ண சின்ன பையன் ஜேகே நீ ஏன் ஜேகே பண்ணுற ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இருக்கிறோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதுவும் பிடிச்சிருக்கு ஜேகேக்கு ஃபேஸ்லாம் ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இங்கே பாரு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது. ஜிம் போய்ட்டு டவர் எடுத்து ஜேகே ஃபேஸ்லாம் வைப்பிட்டு விடுறாங்க. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு யாருங்க இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குங்க இது அழகாக இருக்கே எனக்கு காய் கிஸ்டல் தெரியாது நம்ம ஜேகேவும் ஜிம் டேவ் பண்ணாங்க சொல்லிட்டு அதை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நான் ஜிம் தான் வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்து ஃபேஸ்லாம் வைப்பிட்டு விடுறாங்க எவ்வளோ ஸ்வெட் ஆகிது பார்த்தியா சொல்லிட்டாங்க. நான் ஜூஸ் போட்டு தருவா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜூஸ் சொல்லிட்டாங்க என்ன ஜூஸ் போட்டு சொல்லிட்டாங்க உனக்கு இது வர சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு ஜூஸ்லாம் போட வரும் போட்டு தருவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க எனக்கு பனானா மிக்ஸ் போட்டு தருவா சொல்லிட்டாங்க பனானா மிக்ஸ் ஆகும் சொல்லிட்டாங்க. இது சொல்லி ஜேகே ஜிம் ஓடி போகிறாங்க சின்ன சொல்லிட்டாங்க என்னோட ஹாஸ்டல் கேட்குறாங்க எங்கள் பனானா மிக்ஸ் எப்படி போகணும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்ன பனானா மிக்ஸ் அவனுக்கு எதுக்கு சொல்லிட்டாங்க எனக்கு இல்லை ஜேகேக்கு சொல்லிட்டாங்க. இது பார்க்க டேக் ஒரு மாதிரி இருக்குது ஜேகேக்கா எதுக்கு சொல்லிட்டாங்க இல்லை நம்ம ஜேகே என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நடந்ததாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி ரிட்டன் வந்துருப்பாங்க
சொல்லிட்டாங்க ஜோ கிட்ட விட்டாங்க ஹாலுக்கு. என்னடா சொல்கிறேன் கேட்குறாங்க. ஆமாம் எல்லாரும் ட்ரெஸ் அவனே வாஷ் பண்ணி போட்டிருக்கான் சொல்லுங்க. எத்தனை பேர் பண்ணுவாங்க சொல்லுங்க. அப்போ அவன் சின்ன பையன் சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ கேட்குறாங்க அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் தம்பியை ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லா தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்மளும் ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கோம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. பண்ணியிருக்கோம் இந்த அவன் இப்போ தான் வந்தான் பார்த்திங்க எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே ரொம்ப பாசமான பையன்டா ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ஜின்னு மில்க் ஷேக் போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு சொல்கிறாங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஜிம் கிட்ட அழகாக போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. இப்போ நான் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன டே ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே தான் எனக்கு ஸ்ட்ராபெரி சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராபெரினா சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வெட்டி முடிச்சு உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொல்லிட்டாங்க. இது என்ன வெட்டி முடிச்சு டே இங்கே பார்த்து சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க கொடுத்துனா அது போதாது ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. நான் கொடுத்துக்கிறா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி எங்கேவா திருப்பி தராங்க சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. சரி சொல்லி டே போகிறாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு இந்த பக்கம் ஜிம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்குள்ள வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ கொடுத்துட்டா போதுமா ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. இதுவே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்ச மாதிரி இருக்குது ஜிம் சொல்லிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அட கடவுளே எவ்வளோ அஷேம் பசங்க இருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறது அஷேம் எல்லாரும் சொல்கிறாங்க. நீ என்ன பேசுறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன் தம்பி லவ்லாம் சொல்லி சுகா சொல்கிறாங்க. பாரேன் சரி சின்ன பார்த்துருக்கு அந்த பக்கம் ஜிம் மில்க் ஷேக் கொடுத்துட்டு போகிறாங்க. ஜேகே என்ன சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே குடிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக குடிச்சிருக்காங்க. ஜிம் ஜேகே பார்த்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காரு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. அதே அழகாக பார்த்துருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து டெய்லியும் ஆஃபீஸ் போகிறதுனால காய்ட்டு வயல் விட்டு வருவாங்க. ஜிம் ஜேகே ஜிம்மு கூட வருவாங்க. அப்படியே வந்து ட்ரெஸ் போயிட்டு அழகாக பாஸ் ஆகிட்டு ஒரு 6 month ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சமஸ்டர் லீவ் ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும் ஆஃபீஸருக்கு போக முடியாது. நம்ம டே என்ன சொல்கிறாங்க. ஜேகே நீ போக சொல்லிட்டாங்க. அப்படி ஜேகே பார்க்குறாங்க. நான் போகணுமா ஆமாம் ஊருக்கு போகிறதுக்கு இவங்களாம் சொல்கிறாங்க. இவங்களாம் ஊருக்கு போக மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்படி அவன் ஜிம்மில் தான் இருக்கா சுகாங்க இருக்காது அவங்க இருப்பான். நம்ம ஒயினுக்கு தரப்போ நீ காய் மட்டும் போங்க சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நானுங்க தரப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவ பார்க்க நீ போல சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஊருக்கு போக கை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜெவப்பு மாதிரி இருக்கு. நீ நம்மகிட்ட எத்தனை சொல்லுங்களா வீட்டில் சொல்கிறாங்க. அப்போ சொல்லாது பேபி ரொம்ப பிடிக்கும் பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயிப்போம் சரி ஓகே இந்த அளவுக்கு சொல்லிட்டு நம்ம எப்படி விட்டு தர முடியும் சொல்லிட்டு அவருமே சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க லவ். இந்த பக்கம் காய் ஹோப்போ ரெடி ஓகே ஆகிட்டாங்க. நம்ம நாம் சின்ன லவ் பண்ணுறாங்க. நம்ம சுகாவுமே நம்ம ஒய்ஃப் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே ஜங்குக்கு ஜிம்மி 3 பேர் மட்டும்தான். இப்போ அவங்க தான் ஆன்சர் இல்லாமல் இருக்கிறனாக்கா நம்ம ஜிம்மி ஆர்டர் லவ் பண்ணுறாங்க. அவர் ஸ்டில் நான் ஜெக்கிட்ட சொல்லலை. ஜெக்கினாக்கா ஜிம்மி ரொம்ப பிடிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காரு. இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் 1 fine day நம்ம ஜிம்மி ஜெக்கும் காலேஜ் வந்துருப்பாங்க. அன்றைக்கி டே காலேஜே வரல. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூவிக்கு போகிறோமா ஜெக்கிக்கிறாங்க. மூவிக்கு ஆமாம் ஜிம் போவோமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு கூட மூவி பார்க்கணும் சொல்லி என் கூட ஆமாம் சொல்லிட்டாங்க. சார் சொல்லிட்டு ஜிம் ஜெக்கோ எனக்கு போயிருப்பாங்க. நம்ம ஜெக்கி தானே சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜெக்கே ரொம்ப பிடிச்சிருக்கோம். நம்ம டே தம்பிச்சுக்கா ரொம்ப பாசமாக இருப்பார். சொல்லி பேர் போயிருப்பாங்க. போய்ட்டு மூவி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜேக்கே பிடிச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. வரும்போது ஜேக்கே ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ரெண்டு போயிட்டு போகிறாங்க. டேஸ் போக பார்க்க நம்ம ஜேக்கே எப்படின்னாக்கா ரொம்ப ஃபர்ஸ்ட் வாங்க ஜிம் டைலாக பேசினாலும் டச் பண்ண பிடிக்க மாட்டேங்குது. யாராவது டச் பண்ணாலும் அவ்வளோ கோவம் இருக்குது. அதுக்குனாக்கா நம்ம டேவை ஜிம்மில் போய் ஃப்ளட் பண்ணுற மாதிரி சும்மா உட்காந்துருப்பாரு. அது ஒரு ஜேக்கே பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்னு மறைச்சி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ லைட்டாக திரும்பி பார்க்கும் ஜேக்கே ஜிம்முக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜேக்கே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம்மே ஜேக்கே டேக்கிட்ட சரி போகிறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜேக்கே முறைக்கான சரி போயிட்டாங்க. இப்போ டே ஒரு மாதிரி பார்க்க என்னாச்சு டேக்கு ஜிம்மில் அகஞ்சி க்ளோஸாக இருக்கிறாங்க. எங்கே போகிற ஜேக்கே டே பிடிச்சிருக்காங்க. அது டேஸ் எங்கோட போகிற சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ மட்டும் ஜேக்கே டக்கு ரூமுக்கு போயிடறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஜிம் டே எங்கே டேஞ்சு மேலே வராங்க. ஜேக்கே சொல்லிட்டாங்க. ஜேக்கே பாங்க என்ன சொல்லிட்டு எதுக்கு வந்து டேஸ் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜேக்கே ஜிம் கிட்ட வராங்க. நீ ஏன் ஆனால் கூட க்ளோஸாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஏன் ஜேக்கே உனக்கு பிடிக்கல சொல்லுவாங்க. அப்படி இல்லை நீ என் கூட மட்டும் க்ளோஸாக இருக்கணும்ல ஜேக்கே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் புரியல என்ன ஜேக்கே சொல்கிறா. ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. அது நீ என் கூட மட்டும் இல்லை மற்ற யார் கூட க்ளோஸாக இருக்காது ஜேக்கே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுக்கு சொல்லிட்டாங்க. நீ என் கூட பேர் ஜிம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டே விடும் ஜிம் தானே ஜேக்கே ரொம்ப பார்த்துப்பாங்க ஓகேவா. ஏன்னா ஜிம்முக்கு என்ன ஜேக்கே நல்லா வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவன் இவர் ஜேக்கே டே வந்து ஒர்க் போயிடுவார். அதனால தான் மற்ற டைம் ஜிம் தான் ஜேக்கே அழகாக கேர் பண்ணிப்பாங்க. அவருக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அவருக்கு பிடிச்சி இவருக்கு பிடிக்கும் எல்லாமே வாங்கி தருவார். ரொம்ப பாசமும் பார்த்துக்குவார். அதனால ஜேக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் நார்மல் பிடிச்சின்னு இப்போ லவ்வாக மாறிடுது. அப்புறமா ஜெக்கே பார்க்குறாங்க. நான் உண்மையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. என்ன ஜிம்மு சொல்லிட்டாங்க. மாமா கூட பிடிச்சிருக்கு லவ் பண்ணுற சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரியான ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ என்ன பேசுகிறாங்க நம்ம ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜேக்கே நீ தப்பாக பண்ணிட்டு ஜேக்கே சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு பிடிச்சிருக்கும் லவ் பண்ணுறேன் ஓகேவா. ஏன் நம்பிச்சு எங்களை நாம்ஜின் லவ் பண்ணல. அப்புறம் சுகா அவங்க அதை உன் அண்ணனும் ஒயனை கூட லவ் பண்ணல. இவன் நம்ம காய் போய் அவங்களும் லவ் பண்ணுறாங்களா. அப்போ நம்ம மட்டும் ஏன் சொல்லிட்டாங்க. அப்புறமா ஜிம்முக்கு அப்புறம் அது இல்லை எங்கக்கா அது சொல்கிறாங்க. நீங்கள் ஜிம் டேக்கன் போய் டேட்டே சொல்லிட்டே பாருன்னு சொல்லிட்டு நீ என்ன ஜேக்கிட்ட சொல்லிட்டு நம்ம லவ்
லவ் பண்ணுறா சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு காமெடி இல்லை லவ் பண்ணுற சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க எதுக்குடா இப்போ அதெல்லாம் அவசரம் சொல்லிட்டாங்க அப்படி ஜெனி பார்க்குறாங்க. ஆமாட்டா ரொம்ப சைட் பண்ணாது ஓகேவா இந்த பசங்க சொல்லிட்டு அதான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ டேவ் வந்து பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டேவும் அது நைட் டின்னரில் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க ஜெக்கி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஜிம் எந்திரிச்சு ஜிம் எந்திரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம் எனக்கு ஜஸ்ட் ஒரு சொல்ல மட்டும் இல்லை சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு டே என்ன சொல்கிற கேட்குறாங்க. ஆமாண்டா இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப அழகு வருது அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. எந்த பக்கம் காய் பார்க்குறாங்க ஏன்னா காய்க்கு தெரியும் ஜெக்கி ஜிம் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கூட கஷ்டமாக இருக்குது. டே சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஜிம்மில் வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணுற சொல்லிட்டாங்க ஆமா சொல்லிட்டாங்க. அப்புறம் சோல் மட்டும் தானே சொன்ன சொல்லிட்டாங்க. ஆமாடா அது உங்களுக்காக சொன்னேன் ஓகேவா எனக்கு ஜெக்கி கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவனை எப்படி ஜெக்கிக்கு ஜிம் பிடிச்சிருக்கு ஓகேவா அந்த கான்ஃபிடன்ஸ் தான் சொல்கிறேன் அந்த கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக பிடிச்சிக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஜெக்கி எனக்கு ஜிம் தான் ஒய்ஃப் வர போகிறான் ஓகேவா உங்களுக்கு இல்லாமல் வந்து வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்லிட்டாங்க டே சொல்லிட்டாங்க ஜெக்கிட்ட ஜெக்கிக்கு ரொம்ப அழகு வந்துடுது அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அடுத்துட்டு இப்படி ஓடி போயிட்டு அப்படியே ரூமில் வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி டே பக்கம் என்னடா ஆச்சு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க அது சொல்லிட்டு என்னாச்சு அவனுக்கு சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லடா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி டேக் பயம் வந்து ரீல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க டோர் ஓப்பன் பண்ணுறாங்க டோர் லாக் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்க பாரு ரெண்டு பேச சொல்கிறாங்க ஏன் சொல்லிட்டாங்க ஓ சொல்லுன்ற கோவமா முன்னாடியே சொல்லுற கோவம் அப்படி ஹைட் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் ஹைட் பண்ணுறா எனக்கு வந்துட்டு சாரிட்ட ஓகே மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டாங்க அவனுக்கு ஜிம்மில் பிடிக்கும் தானே அவங்களுக்கு கஷ்டம் ஜிம்மில் ஆக்சிடென்ட் கஷ்டமாக இருக்கா சொல்லிட்டாங்க இல்லாத சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்போ என்ன கேட்குறாங்க இப்போ செக்கி பார்க்குங்க நீங்கள் எது போஸ்ட் அழுறாங்க இப்போ ஜிம்முக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்க சொல்லிட்டு புரிஞ்சுக்க விட்டுறாங்க. ஆனால் இப்போ ஜெக்கிக்கு பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜிம் மேலே வருது. இப்போ ஜிம் ஜெக்கி வந்து பைக்கில் போகிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பைக்கில் வர வேணாம்னு சொல்லி நினச்சிருப்பாரு. ஆனால் ஜெக்கிட்டே வந்துட்டு ஏன்டா அவங்க கூட போட சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு கூட பிரச்சனை போயிட்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லை தானே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பைக்கை ஸ்பீடாக விட்டுறாங்க ஜிம் பயத்தில் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட்டை கொண்டு போய் நிறுத்துறாங்கக்கா பைக்கை ஜிம் பார்க்க என்ன ஜங்கா பண்ணுறா சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு தான் எனக்கு முடியல சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மாருக்கு என்ன ஜெக்கி பேசுகிறாங்க பாரு சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜெக்கி கிட்ட சொல்கிறாங்க டேவும் அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டோர்மேட்டாக இருந்தது அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ரொம்ப சென்சர் லவ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி வந்தனால தான் அப்படின்னு செக்ரெட் ஃபீல் பண்ணக்கூடாது கொஞ்சம் டேஸ் போட்டுருக்கா சொல்ல விட்டுருப்பாரு இதெல்லாம் சொல்லவும் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படி பார்த்துட்டு ஒன்று எப்படி பார்க்க முடியும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நீ என்ன அப்படி பார்க்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் ட்ரை பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்முக்கு ஜெக்கி விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறப்ப ஜெக்கி பிடிக்கவே ஆரம்பிக்குது. ஜெக்கி பண்ணுற ஒவ்வொன்றும் ஜெக்கி அழுதா அவருக்கு மனசு அப்படி வலிக்குது என்னன்னு தெரியல. ஜெக்கி பார்க்குறாங்க அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஜிம்முக்கு லவ் சொல்லிட்டு இருக்காங்க ஜிம் லவ் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு ஜிம்னாக்கா விலகி போகிறாங்க ஒரு கடத்துக்கு மேலே ஜெக்கிக்கு வந்துட்டு ஹெவி ஃபீவர் டேலாம் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஜெக்கி அவர் பார்க்கவே இல்லை இந்த பக்கம் அவர் ஜிம்மில் கூட பறக்குது எனக்கு ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி ரூம் போகிறாங்க பார்த்தா அவ்வளோ ஃபீவர் கொதிச்சிட்டு இருக்கு. காயின் மெடிசன் அவங்க போயிருக்காங்க வாயின் வீட்டில் குக் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் குக்கிங் கற்றுக்கிட்டு இருக்கா வந்துட்டு கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம் ஜெக்கி ரூம் போகிறாங்க ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் ஜெக்கி பண்ணு சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு ஜிம் கேட்குறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி டக்குனு ஜிம் தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் அவ்வளோ ஃபீவராக இருக்காரு. பாரு எனக்கு தான் சொல்ல சரியா சொல்லிட்டாங்க பாரு எனக்கு டேக்கு நீ சொன்னால் புரியுது நானும் லைஃப்பில் இருப்பேன் சரியா நானும் கூட இருப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லிக்கிறாங்க பாடம்மா நீ சின்ன பையன் தங்கெல்லாம் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க இல்லை எனக்கு நீ வேணும் ஓகேவா நான் யாரும் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கேன் நீ எனக்கு வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு எனக்கு பாரு சொல்கிறாங்க நீ எனக்கு வேணும் ஓகேவா நீ எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ ஓகே எனக்கு நீ வேணும் நீ லவ் பண்ணியே அவங்க ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு உனக்கு எனக்கு பிடிக்கும்னு தெரியும் ஓகேவா ஆனால் அது எப்படி பிடிக்கும்னு தெரியல ஓகேவா நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் தெரியாது சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி டேட் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க எனக்கு டேட் தர மனசு வர மாட்டேங்குது சரி ஜெக்கி விட்டு தர முடியல எனக்கு ஜெக்கி ரொம்ப கேரிங் லவ்விங்காக இருப்பாரு அவரோட ஜெக்கி மேலே ஒரு லவ் வந்துருச்சு. ஜிம் பார்க்குறாங்க இப்போ ரெண்டு பேரும் லவ் வச்சு என்ன பண்ணுறது ஜிம் இப்போ சுகர்ட்ட சொல்கிறாங்க சுகர் பார்க்குறேன் ஸ்டார்டிங்கில் கெஸ் பண்ணா சொல்கிறாங்க என்ன சுகர் சொல்லிட்டு இருக்கோம் அவன் வந்து உங்களை பார்த்து விதமே நான் கன்ஃபியூஸ்ட் ஓகேவா அவன் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம நடக்க போகிறது தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் சுகர் அப்பயே சொல்ல சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் அங்கே பாரு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்ல சரியா சொல்கிறாங்க. அது சுகா சொல்கிறாங்க டே புரிஞ்சுப்பா ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் டைம் போகுது இந்த பக்கம் ஜெக்கிக்கு பயங்கர பாசிட்டிவ் நம்ம ஜிம்மில் டேக்கிட்ட உட்காந்தாலே நீ எப்போ லவ் சொல்லுற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க நான் கூட சொல்லணும் டே சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஜெக்கியை பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. ஜெக்கி டேக்கர் மார்க் என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க எனக்கு ஜெக்கியை பிடிச்சிருக்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி டேக்கர் மார்க் என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ ஜிம் நல்லா சொல்கிறாங்க எனக்கு இது மாதிரி டே வந்து ஜெக்கி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு அவன் தம்பி தானே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி பார்த்தேன்ட்டே எனக்கு முடியல இப்போ எனக்கே அந்த மாதிரி ஃபீலிங் சொல்லிச்சு எனக்கு பிடிச்சிருக்கு டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக் ரொம்ப கோவம் டே வந்துட்டு ஜெக்கி சண்டை போகிறாங்க என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க சொல்கிறாங்க என்ன பண்ணேன் இங்கே வந்துட்டு நான் படிக்க வைக்கிறதுக்கு படிக்க வர சொன்னால் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கு வர சொன்னேன் நான் சொல்லி டே கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப அழகு வருது அவன் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இது பக்கம் டேக்கு ரொம்ப கோவம் வருது டே நல்லா ஜெக்கி பயங்கரமாக அடிச்சிடறாரு எனக்கு பாசம் இருக்குதாரு ஒரு கோவம் அடிச்சுட்டு ஊருக்கு போக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நான் போக மாட்டேன் ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜெக்கி கூட்டு ஊருக்கு போயிடுறாங்க.
ஒரு 2 வீக்ஸ் ஆகட்டும், அங்கே தானாக்கா நார்மல் ஆகிடுவான், சரியாயிட்டு வந்துடுவான் சொல்லிட்டு ஜேகே நினைக்கிறாங்க. டேர் அடிக்கிறாங்க. எனக்கு இப்போ நம்ம ஜிம்மும் தான் எடுப்பிக்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஜெகிக்கு டேக்கெல்லாம் செம கோவம். ஜிம்மு பார்க்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. பார்ட்டி ஒரு ஜிம்முக்கு சொல்லிட்டாங்க. பார் சுகா அவன் தம்பி விளையாட்டு தரலாம். ஓகே, என்னால் அவை கொடுத்து தர முடியாது சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி டைம் போயிட்டு இருக்கும். 2 வீக்ஸ் ஜிம்மில் சாப்பிட முடியல. ஜேகே இல்லாமல் அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவர் டேவ் இருந்தாலும் கொடுக்குறாரு. சேம் லவ் ஒரு ஜேகே வந்துச்சு. அதுதான் எனக்கு ஜேகே தான் டெய்லி சாப்பிடும்போது ஜிம்முக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது, எல்லாம் கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துப்பாரு. நம்ம டேவ் ஒரு அவ்வளோ பாசமாக இருப்பாரு. அந்த ஜேகே காட்டுற லவ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஜிம்முக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவரே அதே மாதிரி லவ் இருப்பார். இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஜேகே ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே கூட கோமாவே இருக்காங்க. ஜிம் நல்லா டேவ் விட்டு தரல, ஜேகே விட்டு தரல. அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஜேகேக்கு. அது பக்கம் ஜேகே ஃபோன் பண்ணி ஹலோ ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நீ வா சரியாக சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஊருக்கு வா சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே சட்டை காயும் 2 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஜேகே வீட்டுக்கு வரவும் டே பார்க்குறாங்க. என்ன எதுக்கு நீ வந்து கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நான் தான் வர சொல்லிட்டாங்க. எனக்கு நான் தான் வர சொன்னேன் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போலாம் ஷாக் ஆகிறீங்களா சொல்லிட்டு ஜிம் பார்த்து டேட்டிங் பாரு, எனக்கு கோமையில் வந்து பிடிங்க ஜேகே மேலே வந்துருக்கு. ஓகே, நான் அவன் இல்லாமல் இருக்க முடியாது ஜிம் சொல்லிட்டாங்க. நீ இல்லாமல் இருக்க முடியாது, அவன் இருக்க முடியாது. பேர் எனக்கு நீங்கள் 2 பேருக்கு கண்ட்ரோல் மாதிரி, நீங்கள் 2 பேருக்கு லைஃப்பில் வேணும் ஜிம் சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அவ்வளோ ஹாப்பி. ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் சரியாக சாப்பிடலையா எப்படி அழைச்சி போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் நீ இல்லாமல் சரியாக சாப்பிடல ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜிம் தான் ட்ரெஸ் ஆஃப் பண்ணுறாங்க. அவர் குழந்தைய பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி ஜிம்மி பார்க்குறாங்க. ஒரு பாவமாக தான் இருக்குது 2 பேர் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டே பார்க்கணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு டேக்கு சரிட்டு பாரு. ஒரு ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு 2 பேருக்கு வேணும். ஓகேவா, என்ன பண்ண தெரியாது டே பாரு, உனக்கு இப்போ நான் சொல்கிறேன். நீயே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஓகேவா, நம்ம லைஃப்பில் ஜேகே இருக்கு நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் அவன்கிட்ட எவ்வளோ சொல்லிட்டு ஓகேவா விட்டு தர மாட்டேன். என்ன அவனுக்கு ரொம்ப எவ்வளோ லவ் இருக்கோ சேம் லவ் எனக்கு அவன் இருக்குது. சரியா, எனக்கு 2 பேருமே வேணும். நீ தான் முடிவு எடுக்கணும். ஓகே, முடிவு உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லி உனக்கு என்ன பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தம்பி பிடிச்சிருக்கு. உன் தம்பி என்ன பிடிச்சிருக்கு, அவன் லவ் பண்ணுறான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மார்க் டேக் இந்த 2 வீக்ஸ் அவ்வளோ அழகாக வந்துருக்கும். ஜேகே அவர் ஃபஸ்ட் டைம் நடிச்சது, அவர் வந்து அனுப்புனது ஊர் கணிப்பிச்சுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக வந்துருக்கும். அவர் தம்பி தாண்டி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்டு ரொம்ப பாசம் சொல்லிருப்பாரு. யார் விட்டு விட்டு விட மாட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பண்ண சொல்லிட்டு எனக்கு வேணும் ஜேகே தான் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே சார் அமைதியாங்க பாரு, அப்பா மட்டும் பிரச்சனை வரும்போது நீ தான் பேசணும். இப்போ நான் பேச மாட்டேன் உனக்காக. ஜேகே டே சொல்கிறாங்க. நான் பேசிக்கிறேன் ஜேகே சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரையாங்கிள் லெவலில் 3 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் டேக் கூட சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்கணும் எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு இப்போ பர்சனலாக ஸ்டார்ட் ஆகிட்டா கேட்குறாங்க. இது இப்போ நான் இப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அது வீட்டுக்கு வந்துருந்தே சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவரும் பார்த்துருக்காங்க. இப்படி ஆடாது பார்த்துருக்காங்க. வீடாக இருக்க அவருக்கு. இப்போ இந்த பக்கம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் பண்ணாக்க டேவும் காலேஜ் கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஜேகேவும் கூட்டிட்டு போவாங்க. மாதிரி போய் ஜாப் பண்ணுவாங்க. 2 பேரும் பிடிச்சிருக்கு. ஃபைனலாக அவங்க வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. இந்த பக்கம் டே வந்து ஜாப் ஜாயின் பண்ணுறாங்க. ஜிம் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறாரு. ஓகே, எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் படிக்கின்றிருக்காங்க. அதே காலேஜில் அவர் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்போ ஒயின்னு படிச்சு முடிச்சுட்டா இப்போ காய் ஜிம் ஜேகே மட்டும்தான். அப்போ ஜேகே ஒரு பைக்கில் காய் ஒரு பைக்கில் போவாங்க. ஜிம் ஜேகே ஒரு பைக்கில் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி கூட்டிட்டு போவார். ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கே சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட் யாரை கரைச்சி கூட்டிட்டு போவாங்க. அது நான் கூட்டிட்டு போவேன். ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் டே கூட்டிட்டு பண்ண மாட்டேன் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓன் டே அப்போ நான் யாரை சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீ ஜேகே சொல்லிட்டு ஜிம் சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் அழகாக பார்க்குறாங்க. இப்படி கலப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பக்கம் டேக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. தம்பி இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். யாருக்காவது மாதிரி இருக்கும்ல. போக போக அவர் புரிஞ்சுக்கிற 2 பேர் லவ் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு ஜேகே வெயிட் பண்ணுறாங்க. 1 ஃபைன் டே நம்ம டீம் பார்த்து டேபிளே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு எல்லா யாங்ஸுமே வந்து டீம்னாக்கா லேட்டாக தான் வராங்க. திரும்ப லேட்டாக வராங்க. ஓவர் ஒர்க் பண்ணிச்சுக்கிறதால லேட்டாக வராங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்தா சாப்பிட்டு தூங்கிட்டா, காயும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. எனக்கா நம்ம ஒயின் வந்து 6 o'clock ஆஃபீஸ் விட்டு வந்துடுவா. இவங்களும் ஓவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களாம் வர வரைக்கும் நம்ம டேவும் ஜேகேவும் ஜிம்மும் அப்படியே பெட்டில் ஜேகேவும் நம்ம ஜிம்மும் சோஃபா டைனிங் டேபிள் படுத்துருக்காங்க. இந்த பக்கம் இவங்களாம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. டே சீக்கிரம் வாட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் சாப்பிட வந்தால் சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா தான் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேக்கு ப்ரௌடாக இருக்கேன் இவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு இப்போ ஃபைனில் அவங்களும் ப்ரெஷர் பண்ணி உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து டே இருப்பாங்க. ஜிம் எந்த சொல்லிட்டு ஜிம் இருக்காங்க. டே ஜிம் ஃபுட்டு போய் பண்ணுறாங்க. கடைசி ஃபுட்டு போய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் அவங்க ஃபுட்டு சர்வ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக டைம் அழகாக பாஸ் ஆச்சுக்கு. ஃபைனலி நம்ம 2 இயர்ஸ் ஜிம் ஜேகே லவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே வெளில போகிறப்பலாம் இப்போ ஜேகே வந்து பாய் ஃப்ரெண்ட் எனக்கு எல்லாமே கேட்பாங்க. நம்ம ஜிம் ஜேகே ஃபஸ்ட்டு எடுத்து போவாங்க. அப்புறம் என் மக்கள் ஜேகே பார்க்குறப்ப நான் கேட்பாங்க. நீ பாய் ஃப்ரெண்டா அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. ஜேகே ஆமாம் சொல்லிப்பாங்க. ஜிம் நம்ம லவ் பண்ணிட்டு பண்ணுறாரு. அப்போ சொல்லுவாங்க. இப்போ 2 பேருக்கு பாய் ஃப்ரெண்டாக வெளில போகிறாங்க. அப்போ ஒரு பசங்க கேட்குறாங்க. இப்போ இப்போ நீங்கள் பாய் ஃப்ரெண்டு ஓகே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வேலை பார்க்குறாங்க. என்ன ஜேகே சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஒன் டைம் கூட்டிட்டு வந்தாங்க. சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கேட்டாங்க. வந்து பாய் ஃப்ரெண்டாக சொல்லி கேட்டாங்க. நான் லவ் பண்ணுறேன். அவங்க லவ் பண்ண சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதே மாதிரி நினச்சி பார்த்தியா ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புரியாத கார பையனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜேகே ஒரு பிரிஞ்சு போட்டாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.
நான் ஒன்று ஜெக்கி பத்திரம் பார்த்து இன்னும் டேவும் பத்திரம் பார்த்து சரி சொல்லிட்டாங்க. ஜிம்மும் சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வாசிட்டு ஜிம் ஜெயிக்க பீச்சுக்கு போயிருக்காங்க. டே பார்த்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்காரு பார்க்குறாங்க. என் விஷயங்கள்லாம் போகிறது ஜிம் ஜெயிக்க தான் ஃபோன் டே ஃபோன் திட்டாங்க. ஜிம் பார்க்க நாளைக்கு நம்ம போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. டே அடுத்த நாள் ஜிம் டேவும் போகிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன விட்டு போயிடான் சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஜெய் பார்க்கணுடா நீ மட்டும் அவங்க 2 பேரும் நீ மட்டும் அவங்க 2 பேர் போகலாம். அப்போ அவனை விட்டு போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம்ல சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. பாரு தம்பிட்டு பாசிட்டிவ் ஆகாது அப்படி சொல்லிட்டு அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்படியே அழகாக பாஸ் ஆகிருக்கும். ஃபைனலி அவங்க கிராஜுவேட்டுமே ஆகிட்டாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு மேரேஜ் பண்ணி முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் எனக்கு நம்ம ஜெக்கும் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. நம்ம ஜிம் இப்போ மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டாங்க. அந்த 2 இயர்ஸில் அவர் படிச்சு முடிச்சிடறாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி பண்ண போகிறாரு. ஒரு 6 மந்த் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ரொஃபஸராக போக போகிறாரு. இப்போ ஜெக்கா டே பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணி முடிவு பண்ணுறாங்க. எனக்கு அவர் வந்து நல்லா ஜாப் பண்ணி அவருக்கு ஒரு பார்ட்னர் மாறிட்டாரு கம்பெனிக்குள்ள. இப்போ நம்ம ஜிம் பண்ணாங்கக்கா டேஸ் என்ன சொல்கிறாங்க அது சொல்லிட்டாங்க. இப்போ வயனுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆச்சு. ஓகேவா இப்போனாக்கா ஜிம் வந்து மாஸ்டர் டிகிரி செகண்ட் இயர் படிச்சுப்பாரு. அப்பயும் சுகாவுக்கும் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கும். நாமிச்சருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். இது காய்கப்பருக்கும் மேரேஜ் ஆகிட்டு நம்ம ஜிம்முக்கு மட்டும் தான் மேரேஜ் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ஜினுக்கு ஒரு கேர்ள் பேபி கூட பிறந்துட்டா. இப்போ தான் நம்ம ஜிம்முக்கு நம்ம ஜெக்கே டேக்கணும் பேருக்கு மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு டே முடிவு பண்ணுறாங்க. அவங்க அப்பா மட்டும் பேசுகிறாங்க. இவரோட அப்பா அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு 2 பேரும் அப்புறம் ஒரு பாசம் மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா அவனுக்கு பிரச்சனை இல்லைம்மா சொல்கிறாங்க. அவனுக்கு பிரச்சனைனாக்க உனக்கு அறிவிடா சொல்லி 2 பேர் திட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா சொல்லி என்ன நினச்சிட்டு சொல்கிறாங்க. எனக்கு பாருங்க எனக்கு தெரியாது ஓகேவா எனக்கு இல்லை ஜிம் வேணும் டேக்கு ஜிம் வேணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் டேவும் ஜெக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் பேரண்ட்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சுகா பேசி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மேரேஜ் நடக்குது 3 பேருக்குமே. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. வேறு மேரேஜ் ஒரு ஐட்டம் உங்களுக்கு நியூ ஹோம் அழகாக வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டை நம்ம ஜேகே டே வாங்கியிருப்பாரு ஓகேவா. டே வந்து ஜேகே ஜிம் டே 3 பேரும் ஈக்குவலாக வாங்கியிருப்பாங்க. 3 பேரையும் மென்ஷன் தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக அது வீட்டுக்கு வராங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பிக்சரில் 3 பேர் 3 பேருக்கும் சேர்ந்து அந்த வெட்டிங் பிக்சர் வச்சுருப்பாங்க. அழகாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது. டேஸில் ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி சொல்லிட்டு பக்கம் ஜிம் நம்ம டே ஜேகே 3 பேர் வீட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய பெட்ரூம் நம்ம ஜேகே இப்போ கஸ்டமைஸ் பெட் வாங்கியிருப்பாங்க. 3 பேர் தான் இப்போ அவங்க ஃபியூச்சரில் பேபிஸ் தான் ஒரு அளவுக்கு பெருசாக வாங்கியிருப்பாரு. ஜிம் பார்த்து இவ்வளோ பெருசு இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கஸ்டமைஸ் பெட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் ஜேகே டே பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஜிம் எனக்கு ஜேகேக்கு ஜிம்முக்கு இன்ட்ரடியூஷன் போனது இல்லைடா. இது வரைக்கும் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் போனதே கிடையாது. கிறிஸ்மஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஆக்வர்டாக ஜேகே பார்க்க நீ எனக்கு பார்த்துட்டு காசு கேட்குறாங்க. ஜிம் பார்க்க டே என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாறிக்கு டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லக்கூடாது ஜிம் பார்க்க டே சொல்கிறாங்க. பார்க்க சொல்லக்கூடாது டே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு இப்போ அப்படி ஜிம் நினைப்பாங்க. லைஃப் ஸ்டார்ட் அனுப்புறாங்க. ஜேகே கூட ஜேகே பார்த்தா ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக அப்படின்னு பாரு ஜிம் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு போ ஜிம் ஜேகே வந்து கிஸ் பண்ணுறாங்க. நீ செல்லாண்டா நீ சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க அப்படியே நம்ம செல்லாமா ஆமாம் செல்லாம் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி இருக்குது. எத்தனை பேர் ஃபைட் பண்ணுறா சொல்லிட்டு ஆமாம் ஃபைட் பண்ண உனக்காக இந்த வேர்ல்டு கூட ஃபைட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் ஜிம் ஜேகே கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே வந்து ஜிம்மில் ஜேகே லைட்டாக புஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் இவர் வந்துடுறாரு. ஜிம் ஜேகே பார்க்க மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேம் பாசிட்டிவ் என்ன சொல்கிறாங்க ஆகட்டும். டே இந்த பக்கம் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ டேம் வலிக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப டேஸாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை டே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம் டே இவங்க ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 3 மந்த் ஆஃப்டர் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. 2 பேபிஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக லைஃப் அழகாமல் இருக்கும். நம்ம ஜேகே அக்கா வீட்டுக்கு பார்த்துட்டு பண்ணுவார். ஸ்டில் நம்ம ஜேகே டே வந்து ஆஃபீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒர்க்கு மட்டும் நம்ம ஜேகே மட்டும் தான் இப்போ அக்கா எல்லா திங்ஸும் பண்ணுற வீட்டுக்காக ராச திங்ஸு நம்ம ஜிம்முக்கு தேவையானது எல்லாமே ஜிம்முக்கு ப்ரொஃபஸராக மாறிட்டாங்க. அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதுக்காக காலேஜ் போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு மேரேஜ் லீவ் எடுத்துருப்பாங்க. பேபிஸ் வந்ததுக்கப்புறம் ஜேகே விட்டு வந்து பேபிஸ் பார்த்துருப்பாங்க. நம்ம ஜேகே அதிகமாக கேர் பண்ணுவார். நம்ம ஜிம் எப்படினாக்கா காலேஜ் எப்போ ரெகுலராக போயிடுவாங்க. இந்த பக்கம் டேவும் ஜேகே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பேபிஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வச்சுப்பாங்க. பேபிஸ் அழகாக பார்த்துக்கிட்டு இருந்து கூட்ட கொஞ்சம் 2 பேபிஸ் அழகாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம ஜேகே டேவும் அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. டயர்டாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. எனக்கு அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ ஒரு லவ்வோட ஃபுல்ஃபுல் லவ் ஸ்மெல்லுக்குள்ள மாட்டிட்டு மாதிரி இருக்கும். ஜேகேவும் டேவும் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிம் டேவும் ஜிம் டே அப்புறம் ஜேகே அப்புறம் பேபிஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டின்னருக்கு போயிருக்காங்க. இப்போ தம்பிடுங்க வீட்டுக்கு தான். அப்போ தான் நம்ம ஜேகே வந்துட்டு எப்படின்னாக்கா அங்கே நம்ம ஜிம்மில் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஜிம்மில் அங்கே எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணதெல்லாம். அப்போ ஜேகே போய் ஜிம்மில் சிக்ஸ் சர்வீஸ் பண்ணுறது நம்ம டேவும் அதே மாதிரி பண்ணுறது பக்கவங்க டீச் பண்ணுவாங்க. எல்லாம் அப்படி இருக்கீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சுகா வீட்டுக்கு 1 வீக் போவாங்க. அப்புறம் நம்ம சுகா காயோட வீட்டுக்கு போவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போவாங்க. அப்போ எல்லாருமே இருப்பாங்க பார்ப்பாங்க. இவங்க 3 பேரும் அவ்வளோ லவ்வாக இருக்கிறது பார்க்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஒன்றா தான் கேதர் ஆகிட்டுவாங்க. அடிக்கடி ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ட்ரிப்லாம் போவாங்க. இப்போ இந்த ஆனால் ஜேகே இருந்தாக்க அடிக்கடி ஆசை வரும். நம்ம ஜிம்முக்கு தனியாக இருக்கணும் ஒரு ஆசை வரும். நம்ம டே கோப்பில் ஆசை இருக்கும். ஆனால் டே எல்லாருக்கும் மெச்சூரிட்டியாக யோசிப்பார். ஆனால் ஜேகே அப்படி கிடையாது. ஜேகே என்னதான் மெச்சூரிட்டி பையனாக இருந்தாலும் அவர் மெச்சூரிட்டியாக இருப்பார். சில விஷயங்கள் ஜிம்மியோட விஷயத்தை மட்டும் இப்படியே அழகாக பாஸ் பண்ணிருப்போம். இப்போ
நம்ம ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நம்ம டே யாராவது ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, ஆஃபீஸில் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து ரொம்ப டேஸாக ஒரு ஆசை சொல்லிட்டு என்ன ஆசைன்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஜிம் கூட தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம், அப்போ நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறது டே கேட்டிருப்பாங்க. நீ அப்புறம் நம்ம 2 பசங்க எல்லாரும் எங்கன்னா போங்க சொல்லிட்டாங்க. என்ன எங்கன்னா போகணுமா? ஆமாம் எங்கன்னா போங்க, எனக்கு ஜிம் கூட ஹாப்பியாக இருக்கும், நானும் ஜிம் மட்டும் இருக்கணும் ஜேகே சொல்லியிருப்பாங்க. அப்போ காய்ப்பாங்க, டே இது ரொம்ப பேராசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் திட்டிருப்பாங்க. நம்ம ஜேகே போயிருப்பாங்க, ஆமாம்மா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிடா அப்படி இருக்கும்போது சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது, எனக்கு எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், என் அண்ணாட்டி அதுக்கப்புறம் என் 2 குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லி தானே எனக்கு ஜிம் கூட அதிகமாக தனி டைம் ஸ்பெண்ட் ஆசை இருக்குது சொல்லியிருப்பாரு. ஒரு ட்ரீம் மாதிரியும் சொல்லியிருப்பாரு, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் டே பண்ணியிருப்பாங்க. எனக்கு இப்போ இந்த வீக்கெண்ட் வந்து ஜேகேக்கு பர்த்டே வருது, ஸோ அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவோம். 1 வீக் அவங்க ஜிம் கூட போகும்போது இருக்கட்டும், நம்ம தம்பி தானே சொல்லிட்டு அவர் இந்த வீட்டுக்காக எல்லாம் பண்ணுறது. அவன் தான் ரொம்ப லவ் பண்ணுறான், நம்ம எல்லாரையும் லவ் கேரட் பார்த்துக்கிறான். ஸோ அவன் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஜிம் டே வந்து சொல்கிறாங்க, ஜிம்னு சொல்லிட்டு என்ன டே சொல்கிறாங்க, நான் பேபிஸ்லாம் ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி போவீங்க ஜிம் கேட்குறாங்க. எனக்கு இருக்க காலேஜ் எக்ஸாம் நடந்துட்டு ஓகேவா, இப்போ நான் அங்கேருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ லீவ் எடுக்க முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே டே பார்க்குறீங்களாம்மா, நீ ஜேகே கூட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஜேகே கூட, ஜேகேக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் இருக்கு ஓகேவா, அவன் ப்ராஜெக்ட் பார்த்த மாதிரி இருக்கும், அப்படி உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சரியா இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இன்செக்யூர் இல்லை, அவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறான் ஓகேவா, நீ கொஞ்சம் நேரம் அவங்க கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே சரி புரிஞ்சுக்கிறாங்க. அது ஜிம் சொல்லிட்டு டே சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஜேகேக்கு வந்துட்டு பாடி வரப்போ சொல்லிட்டு ஜிம் ப்ரெசென்ட்டில் வராங்க. ஓகேவா, ஜேகே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் பண்ணி எப்படி சொல்கிறாங்க, நிறைய ஸ்டோரி இருக்கும் ஓகேவா. நான் சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்கா லாங் டியூரேஷன் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நம்ம சீனையும் நம்ம பார்த்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா எனக்கு போயிட்டே இருக்கா ஓகேவா. டியூரேஷன் பார்த்ததால இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கோம் ஓகேவா, எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ போய் தான் நம்ம ஜிம் ஜேகே எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் எடுத்து காலேஜ் போகிறாங்க. டேபிள் ஜேகே தான் ட்ராப் பண்ணுறாங்க பைக்கில். ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது, நான் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் தான் அப்படியே இறங்கி போயிட்டாங்க. இப்போ பக்கம் ஈவினிங் ஜேகே பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ண ரொம்ப ரோஸாக வந்து கொடுக்குறாங்க, ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இப்போ தான் லவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா ஜேகே சொல்கிறாங்க, ஆமாம் ஜிம்மு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அவனுக்கு ஒரு 4th டே அன்றைக்கி தான் நம்ம ஜேகேக்கு பர்த்டே. ஜிம்னாக்கா ஜேகே எனக்கு வந்து விளையாட வராங்க, அன்றைக்கி பிக் பண்ண ஜிம்னு சொல்லிப்பாங்க. ஜிம்மு சரி சொல்லிப்பாங்க. ஜேகே தன் பர்த்டே மறந்துட்டாரு. எனக்கு 4 டேஸாக ஜிம் தான் அவன் தனியாக இருக்கிறதுனால பாடின்றது மறந்துட்டார். இப்போ போயிருந்தான் நம்ம இந்த பக்கம் ஜேகே வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்த்தா வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜேகே வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஓ எனக்காகவா ஜேகே இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு பாடின்ற மறந்து போயிட்டே சொல்லிட்டு எனக்கு 3 டேஸாக ஜிம் கொடுத்ததுனால அவர் எல்லாத்தையும் மறந்து போயிட்டார். இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கேட்க மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டே மை லவ் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் இறங்கி வரும்போது பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக ஜிம்மில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஜேகேக்கு பிடிச்ச பிளாக் கலர் ஃபேவரட் ஷர்ட் தான். எனக்கு டேக்கு வந்து ஜிம் ஒயிட் ஷர்ட் கூட பிடிக்கும், ஆனால் ஜேகேக்கு ஜிம் பிளாக் ஷர்ட் கூட தான் பிடிக்கும். அதனால ஜிம் வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஜேகே அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ வெட்டு ஹேரோட அவ்வளோ அழகாக இறங்கி வந்துருக்காங்க. கையில் கேக்கோட இப்போ எடுத்துட்டு விடாங்கன்ட்டு வா கேக் கட்டலாம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இதெல்லாம் எனக்காக சொல்லிட்டாங்க. ஆமாம் அவனுக்கு தான் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே மெயின் ரோட க்ளோஸ் பண்ணி வந்துருப்பாங்க. இப்போ ஜேகே ஜிம் பேக் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க, விஷ் மேக் பண்ணிக்கிறாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜேகே சரி சொல்லிட்டு இப்போ விஷஸ் மேக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என் ஜிமின் அப்புறம் என் டே அப்புறம் என் 2 பேபிஸ் ஓகே, எங்கள் ஃபியூச்சரில் பிறக்கிற பேபிஸ் ஓகேவா, நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. எனக்கு ஒரே ஒரு ஆசைனாக்கா எப்போவும் ஜிம்மில் நானும் இதே மாதிரி லவ் பண்ணுவோம் ஓகேவா. எங்கள் ரெஸ்டாக வரைக்கும் இப்படியே லவ் பண்ணுவோம். அவன் என்கிட்ட கேட்டது என்னன்னாக்கா மேரேஜ் அன்றைக்கி கேட்டால் எந்த சுச்சுவேஷன் போய் சண்டை போடக்கூடாது, எந்த பாசிட்டிவ் ஆகக்கூடாது, நீங்கள் என்கிட்ட லவ் பாசிட்டிவ் ஆகலாம் ஓகேவா, தாண்டி என்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா. உங்களுக்கு எல்லாமே நான் கொடுப்பேன்னு சொன்னான். இப்போ வரைக்கும் அந்த லவ் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா. அவன் கொடுக்குறான், இருந்தாலும் அப்படி கூட ஒரு பர்சன்டேஜ் யாருக்கு அதிகம் பேர் விட சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்படி ரேஞ்சில் எங்கள் லைஃப் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஓகேவா. இவங்க எப்போது ஹாப்பியாக இருக்கும் இந்த விஷயத்தில் வந்து இவன் ஹாப்பியாக இருந்து நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் எல்லோரும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே விஷ் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் என் ஜேகே ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் லைஃப்பில். எனக்கு அவன் பாடி நிற்கி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். என் டே வந்துட்டு எப்படி எங்கள் எல்லா சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எவ்வளோ விட்டு தரணும், அதே மாதிரி ஜேகேவும் டே புரிஞ்சுக்கிட்டு நேரத்தில் விட்டு கொடுக்கணும் ஓகே. அப்படியே இருக்கா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிள்ளை மாதிரி இருக்கா. இதே மாதிரி எப்பவும் சரி அந்த இதில் எப்பவுமே சின்ன சேஞ்சஸ் கூட வரக்கூடாது எங்கள் ரெஸ்டாக போகிற வரைக்கும் அப்படி ஜிம்னு நினைக்கிறாங்க. ஃபைனலி ஜிம் ஜேகே கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு ஜேகே ஜிம் முகத்தில் வைக்கிறாங்க கேக்கு. ஜிம் பார்த்து சொல்லிட்டு ஜேகே அப்படியே டர்ன் பண்ணி எப்படியாக்கா இந்த பக்கம் ஃப்ரண்ட் வழியாக ஃபிட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே எடுக்கிறாங்க. மவுத் லிப்பில் கிஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எங்கே எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க, வாசிட்டுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே போகிறாங்க. ஜேகேக்கு ட்ரிங்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஜிம்முக்குள்ளே, அதனால ஜேகே ட்ரிங்க் பண்ணுறாங்க. நமக்காக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது சரி சொல்லிட்டு அவங்க குட்டி குட்டி ஹாப்பினஸ் பிடிக்கும். இந்த ஃபஸ்ட் கிஃப்ட்டு சொல்லிட்டு ஜிம் கொடுக்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க செயினா அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு போட்டு விடுங்க
சொல்கிறாங்க. ஜிம் போய் ஜேக்கி போட்டு விடுறாங்க. ஹாப்பி பர்த்டே மை லவ் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்குது. ஜேக்கி பார்க்குங்க தேங்க்யூ. ஜேக்கி கூட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு கொண்டு போய் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கி நிறைய பேசுகிறாங்க. அப்படி நிறைய வாடிட்டு இருக்காரு. நீ லைஃப் வந்து லக்கி தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் வந்துட்டு ஒரு ஏஞ்சல் எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேபி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க என்ன மன்னிச்சிரு ஓகேவா. ஆனால் என்கிட்ட போயிடாது சொல்லிட்டு நான் எங்கே போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே குடிச்சிட்டு அவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேக்கிக்கு விஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஜேக்கி ஃபோன் எடுக்கவே இல்லை. அவர் ஃபுல்லாக ஜிம்மிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் இப்போ ஜேக்கி அப்படி அவர் பார்த்துருக்காங்க. ஜிம் போய் ஜேக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க எனக்கு கிஸ்லாம் வேணும். அப்புறம் சொல்கிறாங்க லைட்டாக ஹக் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க அதுவா அப்படி ஆமாம் ஆமாம் எனக்கு வந்து இதுதான் கிஃப்ட் சரியான லைட்டாக ஹக் பண்ணிக்க நைட்டு ஃபுல்லாக நீ மேலே தூங்க ஜிம் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவ்வளோதான். ஜிம் ஜேக்கி மேலே படுத்துக்கிறாங்க. அவ்வளோ அழகாக படுத்துறாங்க. இதுதான் அவ்வளோ ஆசைன்ற பெருசாக வேறு எதுவும் இல்லை. அவர் ரொம்ப பியூர் இன்னசென்ட் குழந்தை தான் நம்ம ஜிம் ஜேக்கி வந்துட்டு இப்போ ஃபைன் தான் அழகாக வந்துட்டு வந்துட்டே போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே அந்த ஜிம் ஜேக்கியும் பார்க்குறாங்க. வீடு ஃபுல்லாக மேடில் அந்த கிரகத்தை கேண்டில்ஸ் வச்சுருப்பாங்க. ஜிம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஜேக்கி இப்போ தான் கிச்சனாக மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. நான் நினச்சேன் எனக்கு தூங்க விட மாட்டேன் என்ன பண்ண போகிற சொல்லிட்டு ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லாத 4 days எடுத்துக்கிட்டேன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 days எடுத்து ஓகே ஹாப்பி எனக்கு பர்த்டே அன்றைக்கி நீ சின்ன கூட ஹாட்டாக கூட ஓகேவா அது கடன் சின்ன பையனை கூட பார்க்க வேண்டியிருக்காங்க மட்டும் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் ஜிம் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜோ எனக்கு ஏஞ்சல் ராணி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம பேபிஸையும் நம்ம டைம் கூட்டி விடுமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க அவங்க இருக்க ப்ளேஸ்க்கு இப்போ சர்ப்ரைஸ் பண்ணாமல் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஆமாம் இல்லாமல் நேற்று எக்ஸாம் முடிஞ்சிச்சு எனக்கு அதனால் எனக்கு லீவ் கொடுப்பாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை எனக்கு லீவ் விட்டாங்க நம்ம போமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சரி சரி நானும் பேபிஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படியே ஆமாம் ஜிம் பார்க்குறேன் நானும் பேபிஸையும் டே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் 2 பேரும் வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு 2 பேர் கிளம்புறாங்க. அந்த ட்ரிப் அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. இப்போ அவங்க ட்ரிப் போயிருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு அவங்க வந்துட்டு ஹெலிகாப்டரில் தான் போயிட்டுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது இதெல்லாம் கார்லாம் போக டைம் எடுக்கும் சொல்லிட்டு எனக்கு வரும்போது எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் போகிறதுக்கு அதனால என்ன பண்ணுறாங்க வரும்போது அவங்க கூட வந்துடலாம் சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் போகிறாங்க. போய் இறங்குறாங்க. அங்கே பார்த்தா பேப்ஸ் 2 போயிடும் அப்படியே அந்த டே கூட ப்ளே பண்ணிருக்காங்க. டேட்டா மம்மானிக்கு வருவாங்களா கேட்குறாங்க. அப்போ டே பார்க்கணும் ஐயோ குழந்தைங்க டெய்லி ஏமாத்திரமே டேக்கு மாதிரி இருக்குது நமக்கு சுகர் பார்க்கணும் டே உண்மையாக சொல்லண்டா சொல்கிறீங்களா உண்மை சொன்னாக்கா அழுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதுக்கு டெய்லி நம்பி கொடுத்துட்டே இருப்பேன் சொல்கிறாங்க. இல்லை எப்படி நாளைக்கு போயிடுவோம்னா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இந்த ஜேகே பாடிக்கு விஷ் பண்ணான்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க மச்சான் ஹாப்பியாக இருப்பான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு வாய்ஸ் குக்மீன் டேமீன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. அம்மா சொல்லி வராங்க. இப்போ நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கி இறங்கி வந்துருக்காங்க. ஜேக்கி வந்துருக்காங்க ஹேங் சொல்கிறாங்க. டே நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓடி வராங்க. பேபி சட்டை போட்டு போகிறாங்க. ஜிம் 2 பேர் தூக்கிறாங்க. அப்படியே தூக்கி சுற்றுறாங்க. வச்சுச்செல்லாம் அப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. பேபி பார்க்கணும் அம்மா நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப மிஸ் பண்ணோம் சொல்கிறாங்க. அப்படி ஜிம் 2 பேர் மிஸ் பண்ணுறாங்க. சைடாக செல்லும் மாமா வந்துட்டு பார்த்தீங்களா சொல்கிறாங்க. டேட்டா சொன்னாங்க நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி டேட்டா சொன்னாங்களா சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. பேபி சொல்லி பார்த்தியா டக்குனு ஜிம் வரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் டே உன் பேபிஸ் பாவண்டா உன்னை கேட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் குழந்தை பிரிஞ்சிருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க டேமி நீங்கள் வா சொல்கிறாங்க. இப்போ டேமி போகிறாங்க. குக்கியப்போ அது போயிடுறாங்க. இப்போ ஜேக்கி தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் இந்த குக்கி தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா செல்லாம் சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண அம்மா சொல்கிறாங்க. அப்படியே மிஸ் பண்ணிங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம டே பச்சுங்க அவன் நினச்சிருக்காங்க. டே சுகர் பார்க்க நீ போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதெல்லாம் டைம் கிடைக்கும்போது போவார் பாருங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. சரி ரூம் கிளம்பா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ஸ்டே பண்ணுற ரெசார்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எது நம்ம ரூம் ஜிம் கேட்குறாங்க. அதே பாருங்க அந்த ரூம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் தான் குக்மின் வந்துருக்காங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க குக்மின் என்கிட்ட கூட சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு குக்மின் கூட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம குக்மின் ஜெக்கிட்டு கொடுக்குறாங்க. ஜெக்கி 2 பேருக்கு தூக்குறாங்க. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுமா சொல்கிறாங்க. ஓகே டேடா சொல்கிறாங்க. நம்ம ஜெக்கி 2 பேர் தூக்கிட்டு போயிறாங்க. இப்போ ஜிமின் தான் ரொம்ப டயர்டாக சொல்கிற ரூமில் போகிறாங்க. இப்போ டே வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் வந்து டே பார்க்குற ஒரு மாதிரி பெட்டில் போய் உட்காராங்க. இப்போ டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன டேப் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் ஓ எப்படி இருக்கா டே கேட்குறாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் என்ன ஜிம் கூட இப்போ மாதிரி ஷைனிங்காக இருக்குது. ஜெக்கி சரி எனக்கு நம்ம ஜெக்கி தான் 2 days அமைதியாக இருந்துருப்பார் இல்லையா அந்த பர்த்டே அன்றைக்கி அமைதியாக இருப்பார். நெக்ஸ்ட் டைம் அமைதியாக இருந்திருப்பார். அதனால தான் இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்னடா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க நடட்டி அதே சொல்லிட்டாங்க. நம்ம ஜெக்கி இருக்கேன்னா ஆமாம் சொல்லிட்டாங்க. அவன் எப்படிங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா சொல்கிறாங்க. தெரியுண்டா அப்படி தான் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ஆனால் மற்ற 3 days ஹாப்பியாக இருந்தீங்க சொல்லிட்டாங்க. நம்ம ஹாப்பியாக இருந்தோம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் அதுக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அதுக்கு என்ன ஆமாம் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க ரொம்ப டீஸ் பண்ணாதடா சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க நான் டீஸ் பண்ணலையே ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஒரு மாதிரி கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க கிட்டே வாங்க ஜிம் சொல்லிட்டாங்க. டே கிட்ட போகிறாங்க. ஜிம் டக்குனு எடுத்து டேவை கிஸ் பண்ணுறாங்க. மிஸ்டா புருஷா ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா நான் மிஸ் பண்ணியா மிஸ் பண்ணடா ஜிம் சொல்லிட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க பார்த்தா அப்படி தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ பாரு ஜிம் தான் இப்போ டேவை கிஸ் பண்ண அனுப்புறாங்க. டீப்பா டே பார்க்குறாங்க பரவாயில்ல இவ்வளோ மிஸ் பண்ணி
என்ன அதுட்டே கேட்குறாங்க. மிஸ் பண்ண மாட்டேன் நான் 6 டேஸ் ஜிம் சொல்கிறாங்க. 3 டேஸ் நீ கால் பண்ண முடியல சொல்கிறாங்க. இல்லட்டி அது கொஞ்சம் ஒர்க்காக சொல்கிறாங்க. நிஜமாக ஒர்க்கு ஜிம் சொல்கிறாங்க. அதே பக்கம் நம்பிட்டேன் அவர் சொல்கிறாரு ஜிம் தேவை லைட்டாக அடிக்கிறாங்க. இப்படி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹக் பண்ணிவிட்டு இது போதும் இப்போதைக்கு சரியாக சொல்கிறாங்க. இது போதுமா இது போதும் சரி ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலி அந்த ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் டேப் செக் பார்க்குறாங்க. அவர் இந்த 4 டேஸ் கம்பெனியில் ஒர்க் கம்மியாக தான் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம அதை லாஸ்ட் டே நிறைய பண்ணியிருப்பாரு. மற்ற டேலாம் கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ செக் பார்க்க நிறைய ஒர்க் இருக்கிறத சொல்கிறாங்க. சரி பண்ணி நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இதே சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பேபி 2 பேர் கிண்டல் அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி ஜிம் டீம் வீட்டில் தான் இருக்காங்க. ஜிம்முக்கு லீவ் பண்ணிக்க அதனால் வீட்டில் இருக்காரு. இந்த பக்கம் டே பார்க்க நீ போட்டு இப்போ ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க. செக்கும் சார் நான் போயிட்டாரு. இந்த பக்கம் ஜிம் டீம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஷாப்பிங் போகலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் டே ஷாப்பிங் போகிறாங்க. டே ஃபுல்லாக ஜிம் டே தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நான் 1 வீக் எடுத்து கூட்டிகிட்டு போனாக்கா இவன் ஒரே நாள் கூட்டிகிட்டு போகிறான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சிவா சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என் அண்ணன் இருக்காங்க சொல்கிறாங்க. நான் 1 வீக் கூட்டிகிட்டு போனாமா அதுக்குன்னு சொல்லிட்டு 1 வீக் ஒரே நாள் கூட்டிகிட்டு போகிறான் சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போட்டு விட்டுறா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் கிஸ் பண்ண சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. அன்றைக்கி பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் நியூ ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்காரு. ஜெக்கி பார்க்க ஜிம் ட்ரெஸ் இப்போ வாங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்கும்போது இது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இது ஆஃபர் தான் வாங்க சொல்லி ஆஃபர் தான் வாங்க ஞாபகம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு டே வாங்கி கொடுத்தா பார்க்குறாங்க. குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெயட்டே என்னடா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. அந்த பக்கம் குக்கிங் டைம் தான் டேடா டே குக்கியப்பா ஸ்டோரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெக்கி தூக்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு பெரியும் அப்படியே அவர் செஸ்ட்டில் படுக்க வச்சு ஸ்டோரி சொல்கிறாங்க. அவர் ஸ்டோரி சொல்லும்போது பேபிஸ்குள்ளே அவர் தூங்குறாங்க. அவர் தூங்குறதுக்கு அப்புறம் பேபிஸ் தூங்குறாங்க. 3 பேர் அழகாக தூங்குறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. அப்படியே ஜெக்கி ஜிம்மில் வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் வாசல் கூப்பிட்றாங்க. டே எங்கே டேசுறாங்க ஆடா சொல்லி டே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அது அவங்க ஒரு சீக்கிரம் ரூம் ஒன்று இருக்கும். அது ஜெக்கிக்கே தெரியாமல் உருவான ரூம் அது. ஜிம் பார்க்க இந்த ரூம் இருக்க மட்டும் அவங்க தெரியணும் சொல்லிட்டாங்க. தெரியாது வாசல் இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்க டேட்டே அவங்க பாவம் டேடாக தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒர்க் நிறைய பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்போ மார்னிங் அவனை போய் பார்த்துக்கோ சார் மார்னிங் போய்ட்டு அவங்க கவனிச்சிக்கோ நம்ம சொல்ல மாட்டாங்க. டே சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க 1 வீக் நான் தான் இதாக இருக்கா சொல்லி அது சொல்கிறாங்க. 1 வீக் நான் தான் எங்கே போயிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறேன் என்ன அதுக்கு ஸ்டே தான் இப்போ வைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க நடப்பா ஆவி என் ஜெக்கி சாப்பிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ஜெக்கி டே இன்னும் வைட் பண்ணுறாங்க. அடப்பாவி விட்றா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ இப்படிதான் சொல்லுவோம். கொஞ்சம் பார்த்தா அப்புறம் டேன்னு சொல்லுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஜிம் டேவுக்கு பஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி ஏறி மாறிங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அழகாக திருப்பி படுக்க வைப்பாருன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் பண்ண போகிறேன் வாசல் அழகாக டே தூக்கிட்டு போகிறாங்க. நடக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எதுவும் ஹியூமனே இல்லைடா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஹியூமனே இல்லையா நீ ஹியூமனே இல்லைடா டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சேர்ந்துட்டு போகிறேன் டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் டே பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. வீடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கல வீட்டு ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேபிஸ் அழகாக ஜேகே மட்டும் தூக்கிட்டு இருப்பாங்க. டே ஜிம் பார்த்தா ஹக் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேபிஸ் செஞ்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கோவது டேடா சொல்லிட்டு போய் டே அடிக்கிறாங்க. டே பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுற மம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ டைம் குக்கிங் என்ன மாற்றுறாங்க மம்மா நீ டேடா ஹக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சிரிக்கிறாங்க பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா குழந்தைங்க தூக்கிட்டு போ ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க நாயை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேளுங்க சொல்கிறாங்க. இது பக்கம் டே பார்க்குறாங்க. பாரு ரிவெஞ்ச் எடுக்கலாம் பாரு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க குக்கிங் டைம் இங்கே வாங்க சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேபிஸ் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேடா தானேம்மா டேடா ஹக் பண்ண என்ன ஜிம் கேட்குறாங்க. பேபிஸ் பார்க்க மம்மா நாங்கள் மட்டும் தான் நம்ம ஹக்கு நோ டச்சு டேடா சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சரிம்மா நம்ம டேடா ஹக் பண்ண மாட்டாங்க சரியா சொல்லிட்டாங்க. டேடா சொல்லுமாம்மா சொல்கிறாங்க. சரி டே ஹக் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி டே சொல்லிட்டாங்க. இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ எங்கே இருக்காங்க வா ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ ஜெக்கி கிட்ட நானுமா சொல்கிறாங்க. இல்லை நீ இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கிட்ட வராங்க. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ரேஸ் கிட்ட போகிறாங்க. நாளைக்கு லீவ் போட போகிறேன் சரியா சொல்கிறேன். லீவ் போட போறியா ஜிம் பார்க்குறாங்க. டே வேண்டாம் நான் லீவ் போடுறேன் ஓகேவா இன்றைக்கி நான் லீவ் போடுவேன். நைட்டு பண்ணி அவங்க கூட சீக்கிரம் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் என் தெரியும் இப்போ சீக்கிரம் எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் தெரியாமல் காமிச்சிக்கிறேன் நீ அப்படியே காமிச்சிக்கிறா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறேன் பிளாக்மெயில் பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சரியா நான் இன்னைக்கு உங்களோட இருப்பா சரியா சொல்கிறாங்க. சொன்ன ட்வின் பேபி ஓகேவா அதே மாதிரி அகைன் வரணும் ஓகே கால் பேபி சார் ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த பாவி ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படியே இந்த மாதிரி காதல் அப்படி பேசிட்டு நல்லா நார்மலாக பேசிட்டு இப்போ வந்துட்டு டே பார்க்குறாங்க. என்னடா சொன்னான் கிட்ட போய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதை சொன்னாக்கா கண்டிப்பாக அவங்க பனிஷ் பண்ணுவோம். ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனில் அவங்க 5 பேர் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது போய் குளிப்போம் 5 பேரும் சொல்கிறாங்க. இப்போ மியூசில் இருக்காங்க. டே குளிக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. சரி 5 பேர் போனால் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வராங்க. இப்போனாக்கா ஜெக்கி வந்துட்டு ஜிம்மில் ஹேர் வைப் பண்ணிவிடுறாங்க. நம்ம டே பார்த்து 2 பேர்ஸ் ஹேர் வைப் பண்ணிவிடுறாங்க. நம்ம ஜிம் பார்த்தா ஜேக்கி டேக்கு ஹேர் வைப் பண்ணிவிடுறாங்க. அழகாக மாறி ஒருத்தர் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கும் ஜெக்கிக்கும் உங்கள் பேபி சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம 2 பேர் பேச வச்சுட்டு பண்ணுவாங்களோ அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ப கூடாது இவங்களோட பெரிய ஜிம் பார்க்குறாங்க. என் சுகா கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஜிம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நமக்கு நடக்குது யாராவது சொன்னால் அப்படி தான் பார்த்துக்கோ சரியா பனிஷ்மெண்ட் சிவியர் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
நான் சொல்லடா ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு நீ என் கூட மட்டும் தான் இருக்கணும், சரியா சரியா எனக்கு எங்கள் கூட மட்டும் தான் இருக்கணும், ஓகேவா? எங்கள் 4 பேர் சொந்தம், ஓகே? ஃபியூச்சர் 2 பேர் வருவாங்க, ஓகே? மொத்தமாக எங்கள் 6 பேர் தான் சொந்தம். சரி ஜேகே சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே ஜிம்னு ஜேகேன்னு பேபிஸ் 4 பேர் சேர்ந்து ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்டோரி ஹாப்பியாக இருந்துட்டு ஓகே? பிடிச்சி நம்புறேன். கொஞ்சம் ஆக்குற